ஆதியாய் உலகியல்பை அளித்தாய் நீயே, அருந்தவனாய் அறம் பகர்ந்த அறிவன் நீயே. காதியாய் இருவினையும் கடிந்தாய் நீயே, கணமீராரடியேற்றும் கடவுள் நீயே. போதியாய் பொருளளவுமானாய் நீயே, பொறிவாயிலைந்த வித்த புனிதன் நீயே. சேதியாய் நிலவு குணச்செல்வன் நீயே, ஸ்ரீவர்த்தமானனும் தீர்த்தன் நீயே. சான்றோர்களே, தத்துவஞான பாடமாலாவில் பொழுது 4ஆம் பாடத்தை நாம் படித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த 4ஆம் பாடத்தில் 5ஆம் குணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஸ்ராவகர், அந்த ஸ்ராவகருடைய 11 நிலைகளை இப்போ நாம பார்க்க போறோம். 12 விரதங்கள், அஹிம்சை முதலான 5 அணுவிரதங்கள், திக்விரதம், தேசவிரதம் முதலான 3 குணவிரதங்கள், சாமாயிகம், புரோஷத உபவாசம் முதலான சிக்கா விரதங்கள் ஆகிய 12 விரதங்களை நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். ஸ்ராவகருடைய விரதங்கள் அதெல்லாம் நாம் வீத்ரா விஞ்ஞான பாடமாலா பாகம் 3ல் 6வது பாடத்தில் நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். ஆக ஸ்ராவகருக்கு உண்டான 12 விரதங்கள் என்னன்றது நமக்கு தெரியும். அந்த ஸ்ராவக நிலையிலே 11 பிரதிமைகள் என்று இருக்கின்றன. அந்த 12 விரதங்கள் எந்த பிரதிமையில் வரும், இந்த 11 பிரதிமைகள் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும் என்பதை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். நேற்றைய வகுப்பில் சுருக்கமாக இந்த பிரதிமைகள் மற்றும் 5ஆம் குணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஸ்ராவகர் என்ற பெயர் வருவதற்கு, அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியெல்லாம் நேற்றைய வகுப்பில் நாம் பார்த்தோம். ஆகையினால் அந்த 5ஆம் குணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஸ்ராவகர் நற்காட்சி, நல்லறிவு, நல்லொழுக்கம் இந்த 3ஐயும் பெற்றவராக திகழ்வார். நற்காட்சி என்பது முழுமையாக 4ஆம் குணஸ்தானத்திலேயே அடையப்பட்டு விடுகிறது. ஏனென்றால் நற்காட்சிக்கு எதிரான மித்யாத்துவம் என்பது ஒரே வகையானது தான், அதுக்கு பிரிவுலாம் கிடையாது. ஆகையினால மித்யாத்துவம் ஒழிந்ததுமே சம்யத்துவம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த நற்காட்சி குணம் தூய்மை பெற்றதாக, முழுமையை தூய்மையாக அடைந்து விடுகிறது. ஆனால் அதில் க்ஷாயகம், உபசமம், க்ஷயவசம் அதெல்லாம் இருக்குது. அந்த பிரிவுகளை நான் போல இப்போ. ஆனால் மித்யாத்துவம் நீங்குவதால், அது க்ஷயமாவதாலோ உபசமம் ஆவதாலோ க்ஷயவசத்திலே என்ன நிலை ஏற்படுமோ அந்த சம்யக்த நிலை 4ஆம் குணஸ்தானத்திலே ஏற்பட்டு விடுகிறது. அதுக்கப்புறம் மித்யாத்துவ வினை அப்புறம் அங்கே எதுவும் எஞ்சி நிற்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் அதை சொல்லியாச்சு. ஆனால் சாரித்திர மோகனியம் ரெண்டுமே மோகனிய வினையை சார்ந்தது தான். தரிசன மோகனியம், சாரித்திர மோகனியம் இரண்டையும் மோகனியம் என்று தான் அழைப்பார்கள் பொதுவாக. அதில் தரிசன மோகனியம் ஒரே வகை, மித்யாத்துவத்தோடு அதுக்காக முடிஞ்சு போச்சு. ஆனால் சாரித்திர மோகனியம் அப்படி அல்ல. அதற்கு 16 கஷாயங்களும் 9 நோ கஷாயங்களாக 25 வகையானது. அந்த சாரித்திர மோகனி 25 வகையான சாரித்திர மோகனி எல்லாம் ஒரே நேரத்தில் போயிடுதான்னா ஒரே நேரத்தில் போகிறது கிடையாது. அதனால அது படிப்படியாக தான் அது போகும். அப்போ முதல்ல போகிறது சம்யக்தத்தோடு, நற்காட்சியோடு, அனந்தானுபந்தி, குரோதமான மாயாலோகம் என்று சொல்லக்கூடிய தரிசன மோகனியம் சம்யக்தத்தோடு போயிடுது. ஆனால் மீதி அப்பிரத்யாக்கியானம், பிரத்யாக்கியானம், சஞ்சலனம், 9 நோ கஷாயங்கள் அதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அது உடனே அதாக கூட போயிடல. ஆகையினால் சாரித்திரம் மெல்ல மெல்ல தூய்மையாகிறது. நற்காட்சி ஒரே வழியாக 4வது குணஸ்தானத்திலே தூய்மை பெற்று விடுகிறது. இந்த வேறுபாடு நமக்கு தெரியும். அதே மாதிரி நல்லறிவும் அப்படித்தான். நல்லறிவு என்பது நற்காட்சி பெற்றவுடனே அந்த அறிவுக்கு பெயர் நல்லறிவு. ஆனால் ஞானாவரணியம், தர்சனாவரணிய வினைகள் எல்லாம் உடனே அழிவது கிடையாது. எப்போ மோகனிய வினை அழிகிறதோ முற்றிலுமாக, அப்பொழுதுதான் ஞானாவரணியம், தர்சனாவரணியம் முற்றிலுமாக அழியும். அது 12, 13ஆம் குணஸ்தானத்துல தான் அப்படிப்பட்ட நிலை. 12வது குணஸ்தானத்திலே மோகனிய வினை முற்றிலுமாக அழிந்துவிடும். 13வது குணஸ்தானத்துக்கு வரும்பொழுது ஞானாவரணி முதலான இந்த காத்தி வினைகள் 4ம் போயிடும். ஆக இதுதான்
ஆன்ம தூய்மை படிப்படியாக முன்னேறுவதற்கான ஒரு வழி. அதனால நற்காட்சி பெற்றவுடனே நல்லொழுக்கம் வந்துவிடும் என்று சொல்வதற்கில்லை. அதே நேரத்தில் நற்காட்சி பெற்ற பிறகும் அந்த நேரத்தில் சாரித்திர மோகனிய வினையில அனந்தானுபந்தி குரோதமான மாயாலோபம் அழிந்து போவதால் அல்லது இல்லாமல் போவதால் அல்லது விலகி நிற்பதால் அந்த அளவுக்கு அந்த சாரித்திர குணம் ஒழுக்க குணத்திலே தூய்மைத்தன்மை இருக்கிறது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவ்வாறு 4ஆம் குணஸ்தானத்திலே ஓரளவு சாரித்திர குணத்திலே தூய்மைத்தன்மை இருந்தாலும் அந்த தூய்மைத்தன்மை விரதம் ஏற்கும் அளவிற்கு அவ்வளவு தூய்மையானது அல்ல என்பதால் அந்த நிலையில் இருக்கக்கூடிய உயிரை அவிரத சம்யக் திருஷ்டி என்று கூறுவார்கள். இதை பற்றியெல்லாம் நாம் நேற்று பார்த்தோம். அதை நான் இப்போ மீண்டும் சுருக்கமாக சொல்லிட்டேன். ஆக இந்த நிலையை அடையாமல் ஸ்ராவகர் என்று சொல்லுவது அதெல்லாம் உலகியல்ல விவகார நோக்கில் நாமெல்லாம் ஸ்ராவகர்னு சொல்லியிருக்கோம். அந்த நிலையை அடைந்திருந்தால் கண்டிப்பாக உண்மையான ஸ்ராவகர் என்பதாக பொருள். ஆக உண்மையான ஸ்ராவகர் யார் என்பதை நாம் இந்த பரமாக வகுப்பு வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான சம்யக் திருஷ்டி யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமலேயே நாம் எதையோ நினச்சிக்கிட்டே சம்யக்தமும் அல்லது ஸ்ராவகன்லாம் நினைக்கிறோம். அது ஆகம் ரீதியாக அவ்வாறு கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே இன்றைய விஷயத்துக்கு வரலாம். நற்காட்சியுடன் கூடிய 5ஆம் குணஸ்தானத்திற்கு ஏற்ப ஆன்மாவின் ஞான இயல்பில் நிலை கொள்வதே உண்மையான தேச சாரித்திரம். ஆக நற்காட்சி இருக்கணும். 5ஆம் குணஸ்தானத்திற்கு ஏற்ப ஆன்ம தூய்மை, அதாவது அனந்தானுபந்திக்கு பிறகு அப்பிரத்யாக்கியான குரோதமான மாயாலோபம் அதுவும் விலகி இருக்க வேண்டும். அந்த நிலையில் அந்த இயல்பில் உயிர் நிலை கொள்ளும் பொழுது அந்த தூய்மை தன்மைக்கு பெயர்தான் உண்மையான தேச சாரித்திரம் அல்லது ஸ்ராவக இல்லறம். அந்த இல்லறம் என்பது இந்த 2 கஷாயங்களும் மித்யாத்துவம் ஒழிந்த நிலையில் ஏற்படக்கூடிய தூய்மைத்தன்மை. அந்த தூய்மைத்தன்மைக்கு பெயர் தான் ஒழுக்கம், இல்லறம், பகுதியளவு ஒழுக்கம்னு சொல்லலாம். தேச சாரித்திரம் என்றால் ஓரளவு பகுதியளவு ஒழுக்கம். அதுவே நிச்சய நோக்கில் பிரதிமையாகும். அதற்கு பேர் தான் உண்மையான நோக்கிலே பிரதிமை. அந்த பிரதிமையுடையவர்களை பிரதிமாதாரி என்று சொல்வது இந்த ஆன்ம தூய்மை இருக்கும் அப்படிப்பட்டவர்களை தான் நாமும் பிரதிமாதாரி என்றும் அவர்களுடைய அந்த ஆன்ம தூய்மையை பிரதிமை என்றும் சொல்வார்கள். அது ஆன்ம தூய்ப்பு என்று ஏற்படாது. அப்படிப்பட்ட நிலை, அந்த ஆன்ம தூய்மை எப்போ ஏற்படும்? ஆன்மா என்றால் என்ன என்பதை அறியாமல், ஆன்மாவில் நிலை கொள்ளாமல் எப்படி ஆன்மா தூய்மை பெறும்? ஆன்மாதான் நான் என்ற நம்பிக்கை இல்லாமல், ஆன்மாவிலே நிலை கொள்ளாமல், ஆன்மாவை அறியாமல் ஆன்ம தூய்மை தானா எப்படி வரும்? எனவே அந்த ஆன்மாவில் ஆழ்தல், அதற்கு பேர் தான் ஆன்ம தூய்ப்பு, அதற்கு பேர் தான் அனுபவம். அவிரத சம்யக் திருஷ்டி 4ஆம் குணஸ்தான ஸ்ராவகர் தன்மையை பனாரசிதாஸ் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். அவிரத சம்யக் திருஷ்டியினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நாம் இப்போ பனாரசிதாசருடைய சதுர்தச குணஸ்தான அதிகாரம் என்ற அதிகாரத்தின் அடிப்படையில், அதாவது நாடக சமயசாரம் என்று எழுதிய இந்தி செய்யுள் வடிவ நூலில் சதுர்தச குணஸ்தான அதிகாரம் என்ற அதிகாரத்தின் அடிப்படையில் நாம் இதை படித்துக்கிட்டு வரோம். இந்த நாடக சமயசாரம் சமயசாரத்தினுடைய உரை, அதாவது அமிர்தச்சந்திராச்சாரிய உரையை ஆதாரமாக கொண்டதுன்றதை ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ இவர் என்ன சம்யக் திருஷ்டிக்கு உண்டான இலக்கணம் என்ன என்பதை இப்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு பார்ப்போம். सत्य प्रतीति अवस्था जाके दिन दिन रीति गहे समता की छिन छिन करे सत्य को साको समकित नाम कहावेता को அப்படின்னு சொல்றார். சத்திய பிரதீதி அவஸ்தா ஜாகி, யாருடைய பொருந்துணர்வில், அதாவது நம்பிக்கையில், பிரதீத்தின்னு சொல்றார். பிரதீத்தி என்றால் புரிந்து உணர்தல், அவ்வாறே உணர்தல், அதுக்கு பேர் பிரதீத்தி. அதுதான் நம்பிக்கைன்னு இங்க சொல்றார். ஆக யாருடைய புரிந்துணர்வில் ஆன்மாவின் சரியான சொரூபம் உணரப்பட்டு விட்டதோ, ஆக உண்மையின் ஆன்மா இப்படிப்பட்டதுதான் என்ற உணர்வு யாருக்கு ஏற்பட்டு விட்டதோ, யாருக்கு உண்மை சொரூபத்தின் மகிமை கணந்தோறும் அதிகரித்து செல்கிறதோ, ஆன்மா இப்படித்தான், அதனுடைய ஆற்றல் இப்படிப்பட்டது என்பதை உணர்ந்தவருக்கு
அந்த ஆன்மாவினுடைய மகிமை இல்லாமல் இருக்குமா? ஆக ஒவ்வொரு க்ஷணமும் இந்த ஆன்மாவை பற்றி சிந்தனை, ஆன்மாவை பற்றிய உணர்வு, ஆன்மாவை பற்றி பேசினாலும் அதுதான் எல்லாமே. நாம ஒரு அதிசயமான ஒரு பொருளை பார்த்துவிட்டு வந்தோம் என்றால் அதை பற்றி தானே பேசுவோம். அங்கிருந்து வெளியில வந்த உடனே, அதை பார்த்துவிட்டு வந்த உடனே எல்லாரும் பேசுவது எப்படி? அதை பற்றி தான் பேசுவோம். துபாயில் அவ்வளோ உலகத்திலே மிக உயரமான கோபுரம், அதாவது கட்டிடம், அதை பற்றி பெருமையாக பேசுவோம். அமெரிக்காவுக்கு வந்துட்டு நயகரா அது இதுன்னு இதை பற்றியெல்லாம் பேசுவோம். ஆக யார் எதை கண்டார்களோ, யார் யாருக்கு எது அதிசயமாக இருக்கிறதோ அதை பற்றி அவங்களால சொல்லாமல் இருக்க முடியாது. அதுபோல நற்காட்சியாளன் இதுவரை அநாதி காலமாக இதுவரை இன்று வரை கண்டிராத ஒரு ஆற்றல் மிகு பொருளை உணர்ந்திருக்கின்றான், அறிந்திருக்கின்றான் என்றால் அவன் அதை இன்னும் அதிகரிக்கவும் அதை மேலும் மேலும் மற்றவர்களுக்கு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிலையில் அவன் காணப்படுவான். ஆகையினால உண்மை சுரூபத்தின் மகிமை கணந்தோறும், ஆஹா இவ்வளோ நாளாக நான் விட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சு அதை ஒவ்வொரு க்ஷணமும் அதை உணர்ந்து கொண்டே இருப்பான். அந்த கணந்தோறும் அவனுடைய மகிமை அதிகரித்து செல்லும். மற்றும் நாளுக்கு நாள் சமதாபாவம் பெருகி செல்கிறது. அதனால இதுவரையில நான் எதையோ எனதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் எனதல்ல. ஆகையினால் அதனால எனக்கு இன்பமோ துன்பமோ இல்லை என்ற உணர்வு எப்போ வரும்? நற்காட்சி வந்த பிறகு வரும். ஆக அப்படி வரும் பொழுது அவனுக்கு உண்மையான சமதாபாவம் வரும். மற்றவர்களுக்கும் சமதாபாவம் இருக்கலாம், ஆனால் அது உண்மையானதா என்பது கேள்விக்குறி. மித்யாதிஷ்டை கூட இதெல்லாம் யாரையும் நாம் வெறுக்கக்கூடாது, யாரையும் யாரும் நமக்கு எதிரில்லை அப்படின்ற எண்ணம் உணர்வு மற்றவர்களுக்கு மற்ற சமயத்து எல்லாருக்குமே இருக்கும். இருந்தாலும் இங்கே நான் யார் என்பதை உணராமல் பொதுவாக உலகியல் ரீதியில சமதாபாவத்தை கொண்டிருப்பதற்கு பெயர் மட்டுமே சமதாபாவம்னு சொல்ல முடியாது. இந்த நான் யார் என்பதை உணர்ந்த பிறகு மீது எதுவும் எனது அல்ல என்ற நிலை வந்த பிறகு எல்லோரையும் சமமாக மதிப்பதற்கு நாம் ஆட்டோமேட்டிக்காக கற்றுப்போம். அதுக்கப்புறம் நமக்கு வேற யாருன்னா ஏதாவது சொன்னா கூட நமக்கு அதெல்லாம் நம்முடைய அந்த உணர்வு மாறாது. ஆக சமதாபாவம் நாளுக்கு நாள் பெருகி செல்கிறதோ அவரே அபிரத சம்மக் திருஷ்டி ஆவார் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக ஒரு முறை சம்மக்த வந்த பிறகு, அந்த உணர்வு வந்த பிறகு, நான் உயிர் என்ற உணர்வு வந்த பிறகு அந்த உணர்வு மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே செல்லும். இதற்கு பெயர் விரதமில்லாத சம்மக் திருஷ்டி ஆவார். ஆனாலும் அந்த 4ஆம் குணஸ்தான நிலைக்கு ஏற்பதான் அது அதிகரிக்குமே தவிர ஒரே வழியா 5ஆம் குணஸ்தான நிலையெல்லாம் 4ஆவதுலேயே வந்துடாது. அந்த தூய்மைத்தன்மை அந்த உணர்வுலாம் 4ஆவதுலேயே வந்துடாது. அந்த நிலை வந்துவிட்டால் இப்போ 4ல இருந்து ஒரு 5க்கு ப்ரமோஷன் ஆகிட்டேன், அவ்வளோதான், ப்ரமோட் பண்ணியாச்சு. ஆகினால 4ஆம் குணஸ்தானத்திலும் கூட அந்த உணர்விலே கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆக அந்த நிலையில் அவரால் விரதத்தை கடைபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இருப்பார். என்னங்க நான் யார் என்று தெரிந்த பிறகு எல்லாம் விரதம் எல்லாத்தையும் கடைபிடிக்க வேண்டியது தானே, அப்புறம் ஏன் கடைபிடிக்க முடியல அப்படின்னா, அநாதி காலமாக இதே நிலையில தான் இந்த ஜீவன் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை உடனே ஒரு க்ஷணத்துல மாற்றி நீ நல்லொழுக்கத்தையும் முழுமையாக பின்பற்ற முடியும் என்றால் அது கொஞ்சம் சிரமம். குடிப்பழக்கம் இருக்கிறவர்களுக்கு முதல்ல குடிப்பழக்கம் உடலுக்கு கேடு என்ற நம்பிக்கையை வரவழைக்கணும். கவுன்சிலிங்லாம் பண்ணுவாங்க. தொடர்ந்து அதே பழக்கத்தில் அடிமையானவங்கள அதுல இருந்து விடுவிக்கணும். ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாகிட்டாங்க, போதைப் பொருளுக்கோ எதுக்கோ ஒன்றுத்துக்கு அடிமையானவங்கள அங்கிருந்து கொண்டு வரணும், அதிலிருந்து விலகி வரணும் அப்படின்றதுக்காக கவுன்சிலிங்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது முதல்ல இது உடல் நலத்திற்கு கேடு, இதனால உன் உடம்பு எவ்வளோ போயிருக்கு பாரு, இவ்வளோ இன்னும் இப்படியே இருந்தினா இன்னும் நீ உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும் சொல்லியெல்லாம் கவுன்சிலிங் பண்ணி முதல்ல அந்த நம்பிக்கையை வரவைப்பார்கள். ஆக இது தவறானது என்ற நம்பிக்கை, இது உனக்கு கேடு விளைவிப்பது என்ற நம்பிக்கை வந்த பிறகு அன்னைக்கே அப்படியே எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்னா முடியாது. அடிமையானவர்களால அதே நம்பிக்கை வந்த அன்னைக்கே எல்லாத்தையும் ஓரங்கட்டிட முடியாது. அதுக்கு டாக்டர் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட முடியும், ஒரே வழியாக விட்டாலும் ஆபத்து தான். ஆகையினால எப்படியெல்லாம் மெல்ல மெல்ல அதை குறைத்து கொண்டே சென்று ஒரு கட்டத்தில் முழுமையாக அதை நீக்கி போக்குவதற்கான வழிமுறையை சொல்லி தருவாங்க. அதே தான் இங்கேயும். நாமும் போதைக்கு அடிமையாகிட்டோம். என்ன போதைக்கு? அநாதி காலமாக உடல் தான் நான்,
என்ற மயக்க வினைக்கு அடிமையாக இருக்கின்றோம். உடல் சார்ந்த உறவுகள் தான் என்னுடையவை என்ற மயக்க வினை சொல்லுது. அதை மேலும் மேலும் அந்த மயக்க வினை என்று சொல்லக்கூடிய டேப்லெட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு மேலும் மேலும் இதற்கு அடிமையாகிவிட்டோம். இப்ப இந்த அடிமைத்தனத்தை நாம் அப்படியே வளர்த்து கொண்டே சென்றால் இன்னும் நமக்கு கேடுதான், இன்னும் நமக்கு துன்பம்தான் என்பதை ஆச்சாரியர்கள், குருவரர்கள் நமக்கு சொல்றாங்க ஆகம் வாயிலாக. முதல்ல அந்த நம்பிக்கையை ஊட்டுறாங்க. இதோ பாரு, நீ இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிறியே, இதெல்லாம் உனக்கு கூட வரப்போறது கிடையாது. உறவுகள் எல்லாம் உனக்கு யாரும் சொந்தம் பந்தம் எதுவும் கூட வரப்போறது இல்லை. எல்லாம் சுயநலத்தில் தான் அப்படின்லாம் சொல்லி அவர்களை முதல்ல இருந்து விடுவிச்சு, அப்புறம் உடல் கூட நீ சொல்ற பேச்சு கேட்காது, உடல் கூட உன்னதல்ல, இந்த மாதிரி உடலை நீ எத்தனையோ தடவை எத்தனையோ பிரிவுகளை எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நம்மை வேறுபடுத்தி நீ இதுதான் என்ற நம்பிக்கையை ஊட்டுவார்கள். அப்படி நம்பிக்கையை ஊட்டிய உடனே விரதங்கள் எல்லாம் நல்லொழுக்கம் எல்லாம் வந்துருமான்னா வராது. போதைக்கு அடிமையானவங்க எப்படி மெல்ல 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 அதுல இருந்து விடுபடுவதற்கான வழியை சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விடுறாங்களோ அந்த மாதிரி தான் இங்கே கொஞ்சம் கொஞ்சமா விட முடியும். ஏதோ ஒரு சிலர் ஏதோ ஒரு விதிவிலக்காக பரச்சக்கருதி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் துறந்தார்கள். ஆக்சுவலா அந்தர்முகூர்த்த காலம் போதுமானது தான். இருந்தாலும் எல்லாரும் அதை மாதிரி ஆற்றல் படைத்தவர்களாக இருக்க முடியாது. ஆதிநாதருக்கு அந்தர்முகூர்த்தத்தில் கேவல ஞானம் வரல. ஆகையினால பொதுவான வழி அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்லொழுக்கம் என்பது மெல்ல மெல்லதான் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் நற்காட்சி ஒரு முறை வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மித்யாதிஷ்டி ஆகலாம், ஆகிறதுக்கு வழியெல்லாம் இருக்குது. 11வது குணஸ்தானம் போயிட்டு கூட இறங்கிறதுக்கெல்லாம் வழி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ அதெல்லாம் அப்புறம் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஆக இப்போ நற்காட்சி தோன்றிய உடனேயே ஏன் நல்லொழுக்கம் முழுமை பெறுவதில்லை என்பதற்கான காரணத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். முழுமை பெறாததுக்கு இதுதான் காரணம். ஏனென்றால் அனாதி காலமாக அதையிலேயே ஊறி போயிருக்கிறோம். உடல் தான் நான் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகினால் அதை நம்பிக்கை வந்துடுச்சு. உடல் நான் அல்லன்ற நம்பிக்கை வந்த உடனே சரி உடல் மொத்தமா எல்லாத்தையும் யார் எடுத்து கட்டிட முடியுமா? முடியாது. மெல்ல மெல்ல தான் உடலிலிருந்து அந்த பற்றுதலிலிருந்து அந்த உயிர்தான் நான் என்ற உணர்வை பெற்ற பிறகும் ஒழுக்கத்திலே முழுமையாக நம்மால் ஒரே கண நேரத்தில் எல்லாவற்றையும் பின்பற்றிவிட முடியாது. ஆகாது. மெல்ல மெல்ல அந்த வினைகள் விலகுவதும் அப்படிதான் விலகுகிறது. ஆகையினால் அதற்கேற்ற முயற்சியை தான் நம்மால பண்ண முடியுமே தவிர நாம ஒரே வழியா எல்லாத்தையும் பண்ணிவிட முடியாது. ஆகையினால் நம்பிக்கை என்பது உயிர்தான் நான் என்ற நம்பிக்கை உணர்வு பூர்வமாக இருக்கணும். அதைப்படி செயல்படுவது அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல. சில பேர் நினைக்கலாம், என்னடா அது நம்பிக்கை ஒன்று செயல்பாடு ஒன்றா இருக்குமான்னா இந்த வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. அது பொருளினுடைய இயல்பாக அப்படி அமைந்திருக்கிறது. பிராக்டிக்கலாகவும் அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். போதைக்கு அடிமையானவர்களுடைய உதாரணத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல இது கேடு விளைவிக்கக்கூடியது என்ற நம்பிக்கையை அவனுக்கு அந்த போதைக்கு அடிமையானவர்களுக்கு சொல்லி அந்த நம்பிக்கையை வலுப்புற செய்து விட்டால் அப்புறம் இதை எப்படியாவது விடணும் அப்படின்ற முயற்சியில இறங்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் இங்கேயும் அதே மாதிரிதான். இதுக்கும் பேரு மயக்க வினைன்னு தான் பேர் வச்சிருக்காங்க. போதைக்கு அதுவும் மயக்கம், இதுவும் மயக்கம் தான். ஆக மயக்கத்தை உருவாக்கக்கூடியதுதான் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. மோகனியம் என்றால் மயக்கத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய வினை. சரி, இப்போ இந்த அனுபூதி தொடர்ந்து அதிகரித்து செல்ல அப்பிரத்யாக்கியானாவரண கஷாயம் விலகும். அந்நிலையே 5ஆம் குணஸ்தானம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த அனுபூத்தி, ஆன்ம அனுபூத்தி, ஆன்ம துய்ப்பு, ஆன்ம உணர்வு மெல்ல மெல்ல இன்னும் அதிகரிக்க அப்பிரத்யாக்கியானாவரண கஷாயமும் விலகி செல்லும். அனந்தானுபந்திக்கு அடுத்தது அப்பிரத்யாக்கியானம். அதுவும் விலகிவிட்டால் அவர்கள் 5ஆம் குணஸ்தான நிலையை அடைந்து விடுகிறார்கள். அப்போ அவர்கள் ஓரளவுக்கு அப்போ கூட முழுமையா எல்லா விரதங்களையும் முற்றிலுமாக பின்பற்ற முடியாது. ஓரளவுக்கு விரதத்தை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் தூய்மை பெற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆக இதை தான் இங்க சொல்றாரு. ஆக இப்படி 5ஆம் குணஸ்தானத்திற்கு மெல்ல மெல்ல வருவது எப்படி என்பதை சொல்லிட்டார். ஆக இந்த 5ஆம் குணஸ்தானத்திற்கு வந்த பிறகு அவர் என்ன செய்கிறாரோ அதை வைத்துதான் இப்ப இந்த 11 பிரதிமைகளை நாம படிக்க போறோம்.
அதுக்குள்ள இன்னும் சொல்றாரு பாருங்க. 4ஆம் குணஸ்தான சிராவகருக்கு ஆன்ம ஆனந்தத்தின் அனுபவம் விகல்பமின்றி நேரடியாக ஏற்பட்டு விட்டது. 4வது குணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இல்லறத்தார்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா 11 பிரதிமையில முதல் பிரதிமைக்கு பேரு தரிசன பிரதிமை. தரிசன பிரதிமையையும் ஒரு பிரதிமையாக சொல்றார். அப்ப தரிசன பிரதிமை 5ஆம் குணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிராவகனுக்கும் அந்த தரிசன பிரதிமை இருக்கிறது என்றால், அது முதல் பிரதிமையாக சொல்லப்படுகிறது என்றால், அப்ப 4வது குணஸ்தானத்துல தான் தரிசனம் இருக்குது. 5வது குணஸ்தானத்துல தரிசன பிரதிமையில 5ஆம் குணஸ்தானம்னா சிராவகர் தானே. தரிசனம்னு சொல்ல எப்படி அங்க பயன்படுத்துறாங்க? இல்லறத்தார்னு வந்த பிறகு சம்யக் திருஷ்டியை கொண்டு போய் அங்கே எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னாக்கா, சம்யக் திருஷ்டியை அங்கே சேர்க்கல. சம்யக் திருஷ்டிக்கும் தரிசன பிரதிமைக்கும் கொஞ்சம் வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடு? சம்யக் திருஷ்டியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அத்திச்சாரங்கள்னு சொல்றாங்கல்ல, அந்த அத்திச்சாரங்களோடு கூடிய நிலையில இருக்கலாம். ஆனால் தரிசன பிரதிமையிலே செல்லும் பொழுது அத்திச்சாரங்கள் முற்றிலுமாக இருக்காது. அந்த அடிப்படையில் அத்திச்சாரங்கள் இல்லாத தரிசன பிரதிமையை அவர்கள் சென்று அடையும் பொழுது, அப்போ அவர்களுக்கு அந்த இல்லறத்திற்குரிய ஒரு தகுதி ஏற்பட்டு விடுகிறது. ஆகையினால தரிசன பிரதிமையையும் 11 பிரதிமைகளிலே முதல் பிரதிமையாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக 4ஆம் குணஸ்தான சிராவகர் அப்படின்னு சொல்லும்போது, 4ஆம் குணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சம்யக் திருஷ்டி கூட உபச்சாரத்துல சிராவகர்னு சொல்லலாம். உலகியல் நோக்கில் மித்யாதிஷ்டி நிலையில் இருக்கக்கூடியவங்களை கூட நாம உலகியல் வழக்கில் உபச்சாரத்தால விவகார நோக்கில் சிராவகர் அப்படின்னு சொல்லும் பொழுது சம்யக் திருஷ்டியை சிராவகர்னு சொல்றதுல தவறு இல்லை. ஏன்னா அந்த சம்யக் திருஷ்டி ஓரளவுக்கு நான் முன்பே சொன்ன மாதிரி ஓரளவு ஒழுக்கத்தை அவரும் பின்பற்றுகிறார்கள். அதெல்லாம் நாம் அங்கே வரும், அதை அப்போ பார்க்கலாம் விரிவா. ஆக இப்படி 4ஆம் குணஸ்தான சிராவகருக்கு ஆன்ம ஆனந்தத்தின் அனுபவம், ஆன்ம ஆனந்த அனுபவம், ஆன்ம துய்ப்பு என்பது விகல்பமின்றி நேரடியாக ஏற்பட்டு விட்டது. அங்கே ஆன்ம துய்ப்பு ஏற்படும் போது விகல்பங்கள்லாம் இருக்காது. அந்த ஆன்ம துய்ப்பு அந்தர்முகூர்த்தம்லாம் இருக்காது. 4வது குணஸ்தானத்துல அவ்வளவு நேரம்லாம் இருக்கவே இருக்காது. அவ்வளவு நேரம் எடுத்துட்டு அப்புறம் கேவலியாவே ஆயிடலாம். அதனால அவருக்கு அந்த அளவுக்கு ஏற்படாது. ஏதோ ஒரு சமயம் 2 சமயம், ஒரு ஆவலி 2 ஆவலி, அந்தர்முகூர்த்தத்திலே எத்தனையோ பிரிவுகள்லாம் இருக்கு. ஆக அந்த 48 நிமிடம் அப்படின்ற கணக்கெல்லாம் இல்லாம குறைந்த அளவு நேரம் மட்டுமே அவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஆனாலும் அந்த குறைந்த அளவு 3 சமயம் ஒரு ஆவலி அளவுக்கு கூட இருக்குதுன்னா, அந்த அளவு அனுபவம் ஆன்ம தீர்ப்பு கூட அந்த நேரத்துல அவங்களுக்கு விகல்பம் எதுவும் ஏற்படாது. சொல்லுவாங்க ஆகமத்தில், பகவான் ஜென்மம் எடுக்கும் பொழுது, தீர்த்தங்கரை பிறக்கும் பொழுது நரகத்துல கூட ஒரு கணம் இன்ப அதிர்வு ஏற்படுமா அந்த உயிர்களுக்கு கூட. அப்படின்னா அதை அவர்கள் உணரவே முடியாது. ஒரு சமயம் ஒரு கணம்ன்றது அவரால் எப்போ வந்தது எப்போ போச்சுன்னு கூட தெரியாது. ஆனாலும் அந்த இன்ப உணர்வு அந்த தீர்த்தங்கரர்கள் பிறக்கின்ற போது அங்கும் உலகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு இன்ப அதிர்வு இருக்கும் என்று ஆகமத்தில் சொல்லியிருக்காங்க. ஆக அதுபோல சம்யக் திருஷ்டிக்கு ஓரளவு ஆன்ம துய்ப்பு இருக்கும். ஆனால் முனிகளுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி கிடையாது. அதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதை நாம புரிந்து கொள்ளணும். ஆனால் அதில் ஆழ்வதற்கான புருஷார்த்தம் மந்தமாக இருப்பதால் அந்த அனுபவம் அடிக்கடி ஏற்படுவதில்லை. இருக்கிறதும் கொஞ்ச நேரம் தான் அந்த உணர்வு ஏற்படும். அப்படி ஏற்பட்ட பிறகும் அந்த அனுபவம் அடிக்கடி ஏற்படுமானா அடிக்கடிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அந்த நிலையில் அவருடைய முயற்சி ஓரளவு தான், மந்தமாக தான் இருக்கு. ஆக அந்த நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது, போதை நமக்கு கேடு விளைவிக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது என்றாலும் ஒரே வழியா அந்த போதைப் பொருளை விலக்கி கொள்ளக்கூடிய முயற்சி புருஷார்த்தம் செய்ய முடியாத காரணத்தினால் மெல்ல மெல்ல தான் ஒரு நாளைக்கு 4 தடவை குடிச்சா 2 தடவை 3 தடவை குறைச்சிக்கிட்டே வரும். அந்த மாதிரி அப்புறம் அளவை குறைக்கிறது. அப்படி அதுபோல் தான் இங்கேயும். ஆக புருஷார்த்தம் என்பது ஆன்மாவிலேயே ஆழ்ந்திருப்பதற்கான புருஷார்த்தம் மந்தமாக இருப்பதால் அந்த அனுபவம் அடிக்கடி ஏற்படுவதில்லை. சாரித்திரத்துல இருக்கக்கூடிய வீக்னஸ், அதுவும் ஒரு காரணம். அனுபவமும் சிறிது காலமே நிலைக்கிறது. அதான் சொல்லிட்டேன். கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், அடிக்கடியே இருக்காது 4வது குணஸ்தானத்துல. இந்த நிலையில் அவிரத உணர்வே ஏற்படுகிறது.
விரத பரிணாமம் ஏற்படுவதில்லை. விரதம் ஏன் அந்த எண்ணம் ஏற்படுறதில்லைன்னா அதுக்கு காரணம் இதுதான். அடிக்கடி ஏற்படாது. நாம புராண கதைகள்ல கூட பார்த்திருப்போம். 6 மாத காலம் வரை ராமர் லக்ஷ்மணர் யார் கொன்னானோ அவனை நான் விட மாட்டேன்னு சொல்லி 6 மாசம் புலம்பிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பலதேவர் கிருஷ்ணர் அந்த கதையை நாம படிப்போம். 6 மாத காலம் வரை அப்படியே இருந்தாங்க. ஆனா 6 மாதம் கழிந்த பிறகு அதுக்கப்புறம் அவர்களுடைய அந்த என்ன சொல்றது பற்றுதல் விடவில்லை என்றால், பற்றுணர்வு தொடர்கிறது என்றால் அப்ப அவங்க சம்யக்தம் போயிடும். ஆனால் 6 மாதத்திற்குள் அந்த பற்றுணர்வு, தம்பி மீது இருக்கக்கூடிய பற்றுணர்வு விலகி விடுகிறது. அது நிமித்தமா எத்தனையோ பேர் அமையலாம். அதெல்லாம் நாம கதையில நீங்க படிச்சிருப்பீங்க, இல்லைன்னாலும் படிச்சு பாருங்க. ஆக மேக்சிமம் 6 மாதம் தான் இருக்கும். அதுக்கு மேல போனா அப்புறம் அனந்தானுபந்தி கஷாயம் உதயத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மித்யாத்துவ நிலைக்கு போயிடுவாங்க. ஆகினால எந்த ஒரு கஷாயத்தையும் 6 மாதத்திற்கு மேல இழுத்து அடிக்கக்கூடாது. நமக்கும் இழுத்தடிக்கிறோம் அந்த மாதிரி கஷாயம் வெறுப்புணர்வு மனதில் குடிக்கொண்டு விட்டால் அப்புறம் அது அனந்தானுபந்தியாக மாறிவிடும். ஆக ஒரு சம்யக் திருஷ்டிக்கு 6 மாதத்திற்குள் ஒரு முறையாவது அந்த சம்யக்தத்துடைய உணர்வு கண்டிப்பாக ஏற்படும். நற்காட்சி என்பது இருந்தாலும் அந்த உணர்வு ஒரு முறையாவது ஆன்ம துய்ப்பு, அததான் ஆன்ம துய்ப்பு. அந்த ஆன்ம துய்ப்பு ஒரு முறையாவது இருந்தால்தான் அந்த உணர்வு தொடர்ந்து நீடிக்கும். அது இல்லைன்னா கஷ்டம். இப்போ ஒரு தடவை டாக்டர்கிட்ட போறோம், அவர் சொல்றாரு நீ இதெல்லாம் தவறு, இது உடல் நலத்துக்கு கேடுன்னு சொல்லி நம்பிக்கை வர வச்சிட்டாரு. அந்த நம்பிக்கை வந்து விட்டது. ஆனாலும் வாரம் ஒரு முறை என்னை வந்து பாருங்க, இல்லை மாதத்துக்கு ஒரு முறை என்னை வந்து பாருங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். ஏன் அந்த நம்பிக்கையே இழக்காம இருக்கானா, இவனுடைய செயல்பாடுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா இல்லையா, இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தான் மாசத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ அவங்கவுங்க யார் எந்த அளவுக்கு சிக்கி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் வர சொல்லுவார். அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக டைமை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். சரி பரவாயில்ல, இனிமேல் 4 மாதத்துக்கு ஒரு தடவை வந்தால் போதும் அப்படின்னு. அதுபோல் அனாதி காலமாக இருந்தது இந்த மித்யாத்துவம். இப்பொழுது நற்காட்சி ஏற்பட்டு விட்டது. அந்த நிலையில் இந்த நற்காட்சி உணர்வு, அந்த ஆன்ம துய்ப்பு என்பது 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது, ஒரு சில சமயம் ஒரு சில ஆவலி நேரமாவது நமக்கு ஏற்படணும். அந்த ஆன்ம துய்ப்பு 6 மாதம் வரை ஏற்படாமலே இருந்துட்டுனா அப்புறம் அந்த அனந்தானுபந்தி கஷாய உதயம் ஏற்படும். அதன் பிறகு மித்யாதிஷ்டி நிலைக்கு நாம போயிடும். அதனால அதெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டாம இருக்கணும். அதுதான் இங்க சொல்றாரு. ஆன்ம அனுபவம் சிறிது காலமே நிலைக்கிறது. இந்த நிலையில் அவிரத உணர்வு ஏற்படுகிறது. விரத பரிணாமம் ஏற்படுவதில்லை. ஆனால் 5ஆம் குணஸ்தான நிலை இல்லறத்தாருக்கு அப்பிரத்யாக்கியான வடிவ ஒழுக்கமின்மை உணர்வு, அதாவது கஷாய உணர்வு, தன்னில் திளைத்திருத்தல் என்னும் தீவிர புருஷார்த்தத்தால் விலக்கப்பட்டு விடுவதால் அனுபவம் அடிக்கடி ஏற்படுகிறது. ஆக சம்யக் திருஷ்டியை விட சிராவகருக்கு இந்த அனுபவம் அடிக்கடி ஏற்படும். முனிகளுக்கு அந்தர்முகூர்த்தத்துக்கு ஒரு முறை ஏற்படும். ஒரு முகூர்த்தம் ஆன்ம உணர்வில் இருப்பாங்க, அடுத்த முகூர்த்தத்தில் அவங்க சுப காரியத்தில் ஏற்படுவாங்க. அதாவது 6வது 7வது குணஸ்தானம், 6லும் 7லுமாக மாறி மாறி இருப்பார்கள். இதெல்லாம் நாம குணஸ்தான வகுப்புல விரிவாக பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கு டைம் முகூர்த்த நேரம் தான். சம்யக் திருஷ்டிக்கு 6 மாத காலம் வரை அந்த துய்ப்பு இல்லாமல் அவங்க அந்தர்முகூர்த்தம் நிலை கொண்டிருப்பார்கள். ஆனால் இவனால அந்தர்முகூர்த்தம்லாம் இருக்க முடியாது. அந்த ஆன்ம உணர்வு கொஞ்ச நேரத்துக்கு வரும், சில சமயங்களுக்கு வரும், அதுக்கப்புறம் போயிடும். ஆனாலும் 6 மாதத்துக்குள்ள ஒரு தடவை கண்டிப்பாக வரணும். அது சிராவகனுக்கு அதை விட கொஞ்சம் கூடுதலாக அடிக்கடி வரும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 2 மாதத்துக்கு அந்த மாதிரி வரலாம். ஆக அந்த 5ஆம் குணஸ்தான நிலை இல்லறத்தாருக்கு அப்பிரத்யாக்கியான வடிவ ஒழுக்கமின்மை உணர்வு. அப்பிரத்யாக்கியானம் தான் ஒழுக்கத்துக்கு இடையூறா இருக்குது. அனந்தானுபந்தியும் இடையூறு தான். அப்புறம் அனந்தானுபந்தி போனால் தான் அப்பிரத்யாக்கியானம் போவோம். முதல்ல அப்பிரத்யாக்கியானம் போயிட்டு அப்புறம் அனந்தானுபந்தி போவோம். அப்படிலாம் சிஸ்டத்தில் கிடையாது. ஆகையினால அனந்தானுபந்தி இருக்கும்னா கண்டிப்பாக சம்யக்தமும் கிடையாது. அதே போல அப்பிரத்யாக்கியானம் இருக்கிறது என்றால் அவங்களால விரதம் முதலானவற்றை ஒழுக்கத்தை பின்பற்ற முடியாது.
ஆக அப்பிரத்யாக்கியான வடிவே ஒழுக்கமின்மை உணர்வு, அதாவது கஷாய உணர்வு, அப்பிரத்யாக்கியான குரோதமான மாயாலோகம் என்று சொல்லக்கூடிய கஷாய உணர்வு தன்னில் திளைத்திருத்தல் என்னும் தீவிர புருஷார்த்தத்தால், தன்னில் நிலைத்திருத்தல், திளைத்திருத்தல், ஆழ்ந்திருத்தல், தன்னை துய்த்தல், ஆன்ம துய்ப்பு என்ற தீவிர புருஷார்த்தத்தால் விளக்கப்பட்டு விடுவதால் அந்த அப்பிரத்யாக்கியானத்தை போக்கிடுறார். ஆகையினால் அனுபவம் அடிக்கடியும் ஏற்படுகிறது. அவர் 5ஆம் குணஸ்தானத்திலே நிலை கொண்டு விடுகிறார். அதில் நிலை கொள்ளும் காலமும் அதிகரிக்கிறது. சம்யக் திருஷ்டியை விட 4ஆம் குணஸ்தானத்தில் இருப்பவனை கூட 5ஆம் குணஸ்தானத்தில் இருப்பவர் அடிக்கடியும் உணர்வை பெறுகிறார். அந்த உணர்வினுடைய காலம், ஆன்ம துய்ப்பினுடைய காலம் சம்யக்தத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கும். அவன் ஒரு ஆவலி இருக்கான்னா இவர் 2 ஆவலி இருக்கலாம். அந்த அளவுக்கு பிரமாணத்தில் ஆழ்ந்திருக்க முடியும் சிராவகன். ஆக அதை விட கூடுதலாக இருக்கும். ஆனால் அந்தர்முகூர்த்தம் வரை இருக்காது. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். அவ்வளோ முகூர்த்த நேரம் இருந்துட்டுனாக்கா அதுக்கப்புறம் கேவல ஞானமே ஏற்பட்டுவிடும். முறையாக ஆன்ம தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். சரி, என்னும் தீவிர புருஷார்த்தத்தால் விளக்கப்பட்டு விடுவதால் அனுபவம் அடிக்கடி ஏற்படுகிறது. அதில் நிலை கொள்ளும் காலமும் அதிகரிக்கிறது. மேலும் பரிணாமத்திலும் பற்றற்ற தன்மை பெருகிச் செல்கிறது. இந்த அதிகரிப்பு ஏற்பட ஏற்பட ஆன்மாதான் நான் என்ற உணர்வு ஏற்பட ஏற்பட புறப்பொருள்கள் நான் அல்ல, என் புறப்பொருள்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுணர்வும் இதுவரை நான் கொண்டிருந்தது தவறு என்ற எண்ணம் எழுவதால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பற்றுணர்வும் விலகிச் செல்லும். இதன் காரணமாக அந்த சாதக உயிருக்கு பிறவி, உடல், நுகர்வு ஆகியவற்றின் மீது இருந்த ஈடுபாடு தானாகவே குறைந்து கொண்டே செல்கிறது. ஆகையினால இந்த நிலையை அடைந்த பிறகு அந்த சிராவக நிலையில் இருக்கக்கூடிய உயிருக்கு பிறவி மீதும், உடல் மீதும், நுகர்வு பொருட்கள் மீதும், புலன் நுகர்வு பொருட்கள் மீதும் இதுவரை இருந்த ஈடுபாடு தானாகவே குறைந்து கொண்டே செல்கிறது. அதையே எடுத்துங்க. அந்த உதாரணம், போதைப் பொருளுக்கு அடிமையான ஆசாமி இது நம்பிக்கை வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 4 தடவை இல்லை 3 தடவை இல்லை 2 தடவை குடித்தாள். இப்போ ஒரு தடவை தான். இது எப்படியாவது நான் விட்டுடணுன்ற அந்த முழு முயற்சியில் ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன். அதுபோல தான் இந்த சிராவக நிலையில் இருக்கக்கூடிய உயிரும் இந்த நுகர்வுகளை எல்லாம் நான் மெல்ல மெல்ல துறந்து விட வேண்டும். இந்த நுகர்வு பொருட்கள் என்னுடைய ஆன்ம நன்மைக்கு உகந்தது அல்ல என்று, நுகர்வு பொருட்கள் மட்டுமல்ல உடல் மற்றும் பிறவி இதுவும் நான் விரைவிலேயே விட்டொழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதன் மீது இருந்த பற்றுதலை குறைத்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆக ஆகியவற்றின் மீது இருந்த ஈடுபாடு தானாகவே குறைந்து கொண்டு செல்கிறது. அவற்றின் மீது தானாகவே உதாசீன பாவம், நாட்டமின்மை, எந்த விதமான ஆர்வம், வேகம், தாபம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தால் ஓகே, இல்லைன்னாலும் ஓகே, எது ஒன்றாலும் ஓகே, அப்படி உதாசீன பாவம் ஏற்பட்டு செல்கிறது. அவருக்கு அவர் நிலைக்கு தக்க அசுப பாவங்களை விடுவதற்கான உறுதி மனப்பான்மை தானாகவே எழுகிறது. அப்போ அந்த நிலையில் சென்ற பிறகு அசுபத்தில் ஈடுபடணுன்ற எண்ணம் அவருக்கு ஏற்படுவதில்லை. தீய எண்ணங்களை எல்லாம் விளக்குவதற்கு தான் முயற்சி செய்வார். அப்போ அவருக்கு தீய எண்ணங்களை தடுக்க வேண்டும், தீய எண்ணங்கள் உருவாகாமல் இருக்கணும், அசுபத்தில் ஈடுபடாமல் இருக்கணும் என்ற உறுதியான எண்ணம் அவர் ஆழ் மனதிலே தோன்றி விடுவதால், ஆன்ம உணர்வில் தோன்றி விடுவதால் அவர் என்ன பண்ணுவார்? உறுதி மனப்பான்மையை தானாகவே பெற்றிடுகிறார். அதாவது விரதம் ஏற்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உணர்விலேயே ஒன்றி விடுகிறது. அத்துடன் புற ஒழுக்கத்திலும் அதற்கு ஏற்ப மாற்றம் தானாகவே ஏற்பட்டு விடுகிறது. இப்போ அவருடைய உணர்வே விரதம் இருக்க வேண்டும் என்ற உணர்வு. ஏன்னா எதுலையுமே பற்றுதல் அதிகம் கிடையாது. அதை பற்றுதல் தானாக விலகிவிட்ட பிறகு, நான் தான் உயிர் என்று கருதிய பிறகு அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே விடுபட்டு போகும். இப்போ குடிப்பழக்கத்துக்கு ஆளான ஒருவர் யாரெல்லாம் அதற்கு காரணமாக இருந்தார்களோ அந்த போதையை குடுறா ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி நண்பர்கள் யார் யாரெல்லாம் அந்த துணை நின்று அவரை ஒரு வழியாக ஏற்றி விட்டாங்க, போதையில் அடிமையாக்கிட்டாங்க. இப்போ இது தவறு, இவர்களெல்லாம் எனக்கு கெடுதல் செய்திருக்கிறார்கள், அவர்களும் சேர்ந்ததால் நான் என்னுடைய உடலை இப்படி மோசமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டேன் என்று உணரப்பட்ட பிறகு அந்த போதையில் இருந்தவர் யாரெல்லாம் அதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் மீது பற்றுதல் ஏற்படுமா? இந்த போதை பொருள் மீதும் போதைக்கு
போதைப் பொருளை அடிமையாக்கிய நண்பர்களாக அப்ப நினைச்சிட்டு இருந்தான். ஆனால் இது தீயது, அதனால பிராக்டிக்கலா பார்க்குறான். கஷ்டப்படுறது எல்லாத்தையும் பிராக்டிக்கலா தெரிந்த பிறகு, தீயது என்று உணர்ந்த பிறகு போதைப் பொருளும் வேண்டாம் நினைக்கிறான். அதே நேரத்தில் அதை வேண்டாம் என்று முடிவு செய்த பிறகு அதற்கு காரணமாக இருந்தவர்களோடு உறவு இருக்குமா? உறவு இருக்காதில்ல. அவர்களை நண்பர்களாக பார்ப்பானா? பார்க்க மாட்டான். இவர்களால் தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக அவங்கக்கிட்ட போய் சண்டை போடணுன்ற அவசியம் இல்லை. இவர்கள் சொன்ன வழி சரியல்ல, இவர்களிடம் மீண்டும் சேர்ந்தேன் என்றால் மீண்டும் என் நிலை இதைவிட மோசமாகிடும். ஆகையினால அவர்களோடு சேராமல் இருப்பதற்கு முயற்சி செய்கிறான். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அவங்களுடைய நட்பை விலக்கிக் கொள்கிறான் முடிந்தவரை. ஏதாவது அவங்களா பேசினா கூட ஒப்பாதே ஏதாவது ஒன்று சொல்லி விலகி இருக்கிறது தான். அதே தான் இங்கே. இதுவரை இந்த உறவுகள், இந்த உடல் உறவுகள் இதெல்லாம் எனக்கு நன்மை செய்கின்றன என்று அந்த பந்த பாசமெல்லாம் காட்டி எனக்கு நன்மை செய்தார்கள் என்று கருதி கொண்டிருந்த நிலை மாறி, அதே நேரத்தில் வகை வகையான உணவுகளை உட்கொண்டால் உடல் புஷ்டியாகும், உடல் நன்றாக இருக்கும் என்றெல்லாம் சிந்தித்து கொண்டிருந்த அந்த நிலை, அதற்காக உபதேசம் செய்தவர்கள் அவற்றிலிருந்தும் அந்த போதைக்கு காரணமானவற்றிலிருந்தும் விலகி இருப்பான். விலகி இருப்பதற்கு உறுதி மேற்கொள்வான். அதுதாங்க. இதுதான் ப்ராக்டிக்கலா நாம அங்க என்னவோ அதை அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. அந்த கடைக்கு போக மாட்டோம், அந்த நண்பர்களோடு பழக மாட்டோம், அந்த பொருளை வாங்கி வைக்க மாட்டோம். எல்லாவற்றையும் மெல்ல மெல்ல அதிலிருந்து விலகியே நிற்பான். அதே மாதிரிதான் சாவகனும். இதற்கு யாரெல்லாம் பிறவிதான் இன்பம், புலனுகர்வுதான் இன்பம், இப்படி இருப்பதுதான் இன்பம், நன்றாக சாப்பிடுவதற்கு பெயர் தான் இன்பம், 3 வேளை என்ன, எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கிட்டே இரு, எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுட்டே இரு, நீ எனக்கு பாசத்தை காட்டு, நான் உனக்கு பாசத்தை பொழிகிறேன். இப்படியெல்லாம் உறவுகளும் மற்றவர்களும் சேர்ந்து சேர்ந்து நாமும் நம்முடைய வீக்னஸ், எவ்வளோதான் நண்பர்கள் இருந்தாலும் எத்தனையோ பேர் அதில் அடிமையாகாம இருக்காங்கல்ல. அடிமை ஆயிட்டாங்கன்னா அப்போ இவங்க கிட்ட அந்த வீக்னஸ் இருக்கிறதால அடிமை ஆயிட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கும் அந்த வீக்னஸ் இருக்கிறதால நாமும் அதற்கு அடிமையாகிட்டோம். எனக்கு இந்த நேரத்தில் இது இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது, இந்த டைமுக்கு இது வரணும், அந்தந்த டைமுக்கு டைம் டேபிள் போட்டு சாப்பிட்றோம். ஆக இப்படியெல்லாம் இதுவரை அந்த பொருட்கள் மீது, உணவுப் பொருட்கள் மீதும் உறவுகள் மீதும் உடல் மீதும் இருந்த அந்த அதீத பற்றுதல் அது நீங்கி குறைந்து அதன் மீது இருக்கக்கூடிய பற்றின்மை காரணமாக மெல்ல மெல்ல நுகர்வு பொருட்கள் மீதும் உடல் மீதும் பிறவியின் மீதும் இருந்த பற்றுதல் எல்லாம் நீங்க நான் நீண்ட நாள் வாழணும், அந்த மாதிரி எப்போ போகணுமோ அப்போ போவோம் ரெடியா. ஆகையினால் அதையெல்லாம் உணர்ந்த பிறகு தானாகவே உடலுக்கு ஒவ்வாத அதே நேரத்தில் உணர்வுகளை தூண்டக்கூடிய அப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை எல்லாம் குறைத்து கொள்வதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறான். அதற்கு பேர் தான் விரதம், வேற ஒன்றும் கிடையாது. ஆக அந்த மனப்பான்மை அவனுக்கு தானாகவே எழுகிறது. அத்துடன் புற ஒழுக்கத்திலும் அதற்கு ஏற்ப மாற்றம் தானாகவே ஏற்பட்டு விடுகிறது, பாடலிலும் கூறப்பட்டுள்ளது. ஆக இந்த நம்பிக்கையை ஊட்டிவிட்டால் இது தவறு, இது கேடு விளைவிப்பது என்ற நம்பிக்கை வந்த பிறகு, இதை மெல்ல மெல்ல எப்படி விட வேண்டும் என்பதற்கான வழியும் சொன்ன பிறகு ஆட்டோமேட்டிக்கா நடக்குமா நடக்காதா? நடக்கும். சும்மா நாம ஜஸ்ட் மேற்பார்வை மட்டும், அதான் டாக்டர் சொல்லுவார். சும்மா நீங்க எதுவும் சொல்ல வேணாம், அவருக்கு நம்பிக்கை வந்துடுத்து, இனிமே அவர் இதுக்குள்ள நுழைய மாட்டார், இருந்தாலும் சும்மா சூப்பர்வைஸ் மட்டும் பண்ணுங்க, மேலோட்டமா நீங்க அவருக்கு கண்காணித்து கொண்டிருங்கள், அவ்வளவுதான். ஏன்னா சில நேரம் ஒரு காலகட்டத்தில் சப்போஸ் அவருடைய நடவடிக்கை கொஞ்சம் மாறுதுன்னா உடனே எனக்கு தெரிவிங்க, நான் திரும்பவும் கவுன்சிலிங் பண்ணுறேன். அதுதான் நடக்குது. நான் ஏதாவது இல்லாத பொல்லாதமா சொல்றேன். அதே தான் இங்கேயும். எப்பொழுதெல்லாம் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுமோ, நம்முடைய நிலைப்பாட்டிலே சற்று மாற்றம் ஏற்படுமோ, அப்போதெல்லாம் ஆகமம் தான் நமக்கு. ஆகமத்தை படிங்க, திரும்பவும் அந்த நிலைக்கு நாம வந்துடும். ஆக அப்ப நாம கட்டாயப்படுத்தி யாரும் வலுக்கட்டாயமா நீ குனி விரதம் வாங்க, இப்படிதான் இருக்கு, அது தேவையே இருக்காது. ஒரு தடவை அந்த நம்பிக்கை வந்து விட்டது, நம்முடைய புருஷார்த்தமும் நம்முடைய முயற்சியும் அதற்கேற்ப அமைந்து விட்டது, 5ஆம் குணஸ்தானத்திற்கு ஏற்ப நிலையில் நாம் இருக்கிறோம், அந்த தூய்மைத்தன்மை இருக்கிறது என்றால்
ஆட்டோமேட்டிக்காக நாம் விரதம் உபவாசம் இருக்கணுன்ற அந்த எண்ணம் எழாமல் இருக்கவே இருக்காது. தானாக எழும். யாரும் வந்து சொல்லணுன்ற அவசியம் இருக்காது. ஆகமம் அல்லது குருவரர்கள் இருந்தாக நம்மை விட சார்ந்தவர்கள் அறிஞர்கள் இருந்தால் அவங்களுடைய கண்காணிப்பு இருக்கலாம். நான் சொல்லலாம், நான் இந்த மாதிரி இருக்கேன், இது சரியா என்ன, அது கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக வலிய யாரும் யாருக்கும் போய் நீ இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அது தானாகவே அந்த எண்ணம் ஏற்பட்டுவிடும். அப்படி தானாக ஏற்படுகின்ற அந்த விரத ஒழுக்கங்கள் தான் உண்மையிலேயே நிலையாக நீடித்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம விடமாட்டோம். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. வலுக்கட்டாயமா என்ன பண்றது, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு ஏற்றுக்கொள்ளுகின்ற விரதங்கள் எல்லாம் நாளடைவில் காலாவதி ஆயிடும். அதை நம்மால கடைபிடிக்க மாட்டோம். ஆக இந்த நம்பிக்கை, இந்த உணர்வு, இந்த தூய்மைத்தன்மை, இந்த வினை அழிவு, இந்த சூழ்நிலையில் சிராவகன் தானாகவே சிராவகனுக்குரிய விரதங்களை மேற்கொள்வான் அப்படின்றதுல கருத்து வேறுபாடு இல்லை. ஆக இங்கே இதற்கு பனாரசிதாஸ் அவர்கள் பாடல் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. संयम अंश जग्यो जहाँ भोग अरुचि परिणाम उदय प्रतिज्ञा को भयो प्रतिमाता को नाम. பகுதி அளவு ஒழுக்க உணர்வு. சம்யம அம்ச ஜக்யோ, அம்சம் ஓரளவு பகுதி அளவு. எங்கு சம்யமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க உணர்வு உதயமாயிற்றோ அப்போது போக அருச்சி பரிணாம், புலன் நுகர்வு மீது இருந்த ஆர்வமின்மை, ஆர்வம் அது இல்லாம போயிடும். அந்த எண்ணம், ஆர்வமின்மை எண்ணம் ஏற்படும். அதாவது புலன் நுகர்வு தான் எல்லாம், உணவு தான் எனக்கு எல்லாம், வகையான பண்டங்கள் உணவுப் பொருட்கள் இதை உண்பதுதான், அல்லது உணவு மட்டும் அல்ல, புலன் நுகர்வு சார்ந்த அனைத்தும். என்னால் ஏசி இல்லாத இருக்க முடியாது, என்னால் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது, என்னால் அழகான துணியை உடுத்தி கொள்ளாமல் இருக்க முடியாது, நறுமணம் மிக்க இடம், இது மாதிரி ஐம்பொறிகள் சார்ந்த மனம் சார்ந்த அனைத்து நுகர்வுகளுமே இதில் அடக்கம். ஆக அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்ற நிலை மாறி ஒழுக்க உணர்வு உதயமாகும் போது புலன் நுகர்வு மீது இருந்த ஆர்வம் போய் ஆர்வமின்மை எண்ணம் ஏற்படும். விரதம் ஏற்கனவே ஏற்க தானாகவே எண்ணம் எழும். இதையே பிரதிமை என்பர். ஆக விரதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் வரும். அந்த எண்ணம் தானாக வரும்பொழுது அந்த விரதத்திலே இன்னும் எப்படியெல்லாம் மேலேறி செல்ல முடியும் என்ற அடிப்படையிலே முதல் படியிலிருந்து இரண்டாம் படி, இரண்டாம் படியிலிருந்து மூணாம் படி, இந்த படிகளாக 11 படிகளை அவன் கடந்து செல்கிறான். ஆக அந்த 11 படிகள் தான் 11 பிரதிமைகள். மேற்கூறிய சாதகரின் அகத்தூய்மையும் புறநிலையும் எந்தெந்த பிரதிமையில் எவ்வளவு கூடுகின்றன என்பதையே ஆச்சாரியர்கள் 11 பிரிவுகளாக பிரித்து எடுத்து விளக்கியுள்ளனர். அதுதான் எந்த பிரதிமையில எந்த அளவுக்கு இதை எண்ணம் அதிகரித்து செல்கிறது, அதை அந்த அதிகரிப்பதற்கு ஏற்ப 11 நிலைகளாக அதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். 11 பிரிச்சிருக்காங்க. ஆனால் சமயந்தோறும் எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேறுமோ அது அது எண்ணிலடங்காத பரிணாம தூய்மை பெற்று கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் அதை அனைத்தும் அப்படியே சொல்ல முடியாது. அதனால ஒவ்வொரு கட்டம் முடியும் போது ஒவ்வொரு பிரதிமை முடிந்ததாக சொல்லி 11 கட்டங்களாக 11 படிகளாக அதை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். சரி, அகம் சார்ந்த தூய நிலையை ஞான ஒழுக்கு என்றும் உடனிருக்கும் சுப அசுப பாவங்களை நற்றே உணர்வுகளை கர்ம ஒழுக்கு என்றும் கூறினர். ஆக ஞானதாரா கர்மதாரா என்று வடமொழியில் சொல்லுவாங்க. ஞானதாரா ஞான ஒழுக்கு, கர்மதாரா கர்ம ஒழுக்கு. ஆக விவகார நோக்கில் பின்பற்றப்படுகின்றவை எல்லாம் கர்ம ஒழுக்கு. நிச்சய அடிப்படையில் அமைந்த பிரதிமைகள், விரதங்கள் முதலானவை அது ஞான ஒழுக்காக கருதப்படும். நிச்சயம் அதுதான் அகம் சார்ந்த தூய நிலைன்னு சொல்லிட்டேன். ஆன்மா சார்ந்த தூய நிலையில் இருப்பது ஞான ஒழுக்கு. அகம் சார்ந்த ஒழுக்கு நிச்சய அடிப்படையிலே அதை பிரதிமை நல்லொழுக்கம் என்பதாக கூறுவர். அது சார்ந்து இருக்கக்கூடிய
அந்த நிச்சய ஒழுக்கம், அக ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஆன்மாவில் தோன்றுகின்ற நற்றி உணர்வுகள், சிராவகனுக்கு தீய உணர்வும் ஏற்படும். சிராவக நிலையில முழுமையா நல்லுணர்வுலேயே யாரும் இருக்க முடியாது. அது காரணம்லாம் ஏற்கனவே நாம் படிச்சிருக்கோம். 4 காத்தி வினைகள் 4மே எப்பொழுதும் தீய உணர்வுகளுக்கு தான் காரணமாக அமையுது. அகாத்தி வினையிலையும் பாதிக்கு மேலே தீய உணர்வுகளை தோற்றுவிப்பதாக தான் இருக்குது. ஆகையினால சிராவக நிலையில அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அந்த தீய உணர்வுகள் இருந்தாலும் சரி, நல்லுணர்வுகள் சுப உணர்வுகள் இருந்தாலும் சரி, அந்த நற்றி உணர்வுகள் அது இந்த 5ஆம் நிலைக்கு ஏற்ப தீய உணர்வுகள் குறைந்தும் நல்லுணர்வுகள் அதிகரித்தும் காணப்படும். அதை விவகாரத்தில் பிரதிமை என்றும் விரதி என்றும் விரதம் என்றும் கூறுவார்கள். அந்த நிலையை தான் கர்மதாரா என்று இங்க சொல்றாரு. அதை தான் கர்ம ஒழுக்கு என்று சொல்லியிருக்கு. ஆக இந்த இரண்டையும் நாம புரிந்து கொள்ளணும். ஞானதாரா என்றால், அதாவது ஞான ஒழுக்கு என்றால் என்ன, கர்ம ஒழுக்கு என்றால் என்ன. சாதகர் தன் உயிர்த்தன்மையின் சொரூப நிலைப்பாட்டை அதிகரிக்க புருஷார்த்தம் செய்கிறார். அதற்கேற்ப அவருக்கு வீத்தராகத்தன்மை, பற்றற்ற உணர்வு அதிகரித்து செல்கிறது. அத்துடன் ஓரளவு விருப்ப உணர்வும் இருக்கச் செய்கிறது. அதற்கேற்ப புறச்செயல்கள் நிகழ்கின்றன. அவற்றை விவகார சாரித்திரம் என்பர். ஆக பற்றற்ற நிலைதான் அறம். இதை யாரும் மறுக்க முடியாது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இருள் சேர் இருவினை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே இதெல்லாம் படிச்சோம். ஆக பற்றற்ற நிலைதான் அறம், பற்றற்ற நிலைதான் இன்பம், பற்றற்ற நிலைதான் கடவுள் நிலை என்று சொன்ன பிறகு அதற்கு செல்லக்கூடிய வழியும் பற்றற்ற வழியாகத்தான் இருக்கும். அங்கே பற்றுதல் எப்படி இருக்கும், பந்த பாசம் எப்படி இருக்கும், அல்லது மற்ற விதமான செயல்பாடுகள் எல்லாம், பற்றுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி பற்றற்ற நிலைக்கு காரணமாக இருக்க முடியும். ஆகையினால வீத்தராகத்தன்மை எந்த அளவுக்கு புறப்பொருட்கள் என்றும் விலகிருக்க எண்ணம் தோன்றுகிறதோ அது மேலும் மேலும் அதிகரிக்கும் பொழுதும் அத்துடன் ஓரளவு விருப்ப உணர்வும் கொஞ்சம் இருக்கும். நிலைக்கேற்ப 5ஆம் நிலையில எல்லா விருப்ப உணர்வும் மொத்தமா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல நற்செயல்களுக்கும் விருப்ப உணர்வு ஏற்படும். நம்முடைய தகுதிக்கு ஏற்ப தீய உணர்வுகளும் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்த்தரௌதர் தியானமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதை முற்றிலுமாக விளக்க முடியாது இல்லற நிலையில. ஆகையினால ஓரளவு விருப்ப உணர்வும் இருக்க செய்யும். அதற்கேற்ப புறச்செயல்கள் நிகழ்கின்றன. அவற்றை விவகார சாரித்திரம் என்பர். அதற்கேற்ப நிகழக்கூடிய ஒழுக்கம், அதாவது அங்க நல்லுணர்வோடு கூடிய அந்த பற்றற்ற நிலை, பற்றற்ற நிலை, தூய நிலை, அது நிச்சய சாரித்திரம். அதோடு இருக்கக்கூடிய நல்லுணர்வு, தீய உணர்வு சாரித்திரம் கிடையாது, நல்லுணர்வு. அந்த நல்லுணர்வு சுபபாவம், அது விவகார சாரித்திரம் என்பதாக இங்க நாம புரிந்து கொள்ளணும். அசுபபாவம், தீய உணர்வு, அது விவகார சாரித்திரமாக ஆகாது. அந்த அது அந்த ஒழுக்கத்தினுடைய எல்லைக்கு அது வராது. அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் சிராவகனுக்கு அசுபபாவம் முற்றிலுமாக இல்லை என்று சொல்ல முடியாது. அசுபபாவம் அவனுக்கு வரும். அவனுடைய நிலை இன்னும் அந்த அளவுக்கு கடந்த நிலை அல்ல. இதை நாம புரிந்து கொள்ளணும். சுத்த பாவம் நிச்சய சாரித்திரம், நிச்சய பிரதிமை. சுபபாவம் விவகார சாரித்திரம், விவகார பிரதிமை. அசுபபாவம் சாரித்திரமும் கிடையாது, ஒழுக்கமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது தீயது, அது விடத்தக்கது. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு சரணாநியோக கருத்தின் வாயிலாக சாதகர் தனது நிலை அறிந்து தன்னுள் எழுகின்ற விருப்ப உணர்வுகளை, அதாவது விகல்பங்களை புரிந்து கொண்டு சொரூப நிலைப்பாட்டை அளவிடுகிறார். சரணாநியோக கருத்தின் வாயிலாக சாதகர் தன்னுடைய நிலையை அறிகிறார். சரணாநியோகத்தில் சொல்லியிருக்காங்கல்ல என்னென்ன செய்யணும் அப்படின்றத, புறச்செயல்கள் என்னென்ன, அதையும் சொல்லியிருக்காங்க. இந்த செயல்களை செய்தால் அது அகத்திலே சுபபாவத்திற்கும் சுத்த பாவத்திற்கும் காரணமாக அமையும் என்பதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை ஆகம வாயிலாக அறிந்து கொண்டு, தான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதையும் அறிந்து கொண்டு, தன்னுள் எழுகின்ற விருப்ப உணர்வுகளை, அதாவது விகல்பங்களையும் புரிந்து கொண்டு, இந்த மாதிரி நல்ல உணர்வுகள்லாம் ஏற்படுகிறதும் தெரியுது. அதையெல்லாம் புரிந்து கொண்டு சொரூப நிலைப்பாட்டை நான் எந்த அளவு ஆன்ம துய்ப்பில் இருக்கிறேன் என்பதையும் அவர் ஓரளவுக்கு அறிந்து கொள்கிறார். குறிப்பிட்ட ஒரு நிலையில் எந்த விகல்பங்கள் இருக்க இயலுமோ அத்தகைய விருப்புணர்வுகள் இருப்பதைக் கண்டு தடுமாற்றம் அடைவதில்லை. அதே நேரத்தில்
இந்த பிரதிமையில இந்த அளவுக்கு விருப்ப உணர்வு இருக்கலாம், பற்றுணர்வு இருக்கலாம், சுபபாவம் இருக்கலாம் அப்படின்னு ஆகமத்துல சொல்லி இருக்குதுன்னா, அந்த அளவு சுபபாவம் இருக்குதுன்னா அதை கண்டே பயப்படுறது இல்லை. ஐயோ நமக்கு இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போச்சு. சுபபாவம் வருது, அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா அந்த நிலையில அந்த சுபபாவம் வரத்தான் செய்யும். அதை தெரிந்து கொண்டிருப்பதால் அதை கண்டு அவர் தடுமாற்றத்தை அடைவது கிடையாது. இது ஆகமத்திலே சொல்லியிருக்கு, இது வரதான் செய்யும். ஆகையினால அதை பற்றி கவலைப்படுறதில்லை. மாறாக அவற்றை போக்க சொரூப நிலைப்பாட்டை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பார். சரி, இது வருது, இது வரதான் செய்யும். இருந்தாலும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அதையும் போக்குவதற்காகவும் ஆன்மாவிலே மேலும் நீடித்து நிற்பதற்காகவும் எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சியில் அவர் நிலைக்கு ஏற்ப ஈடுபடுவார். அத்துடன் சரணானியோகத்தில் கூறப்பட்ட அந்த நிலையில் குறைகளை தோற்றுவிக்கும் விருப்ப உணர்வு அகத்தில் எழுவதையும் அறிந்து கொள்கிறார். அதே நேரத்தில் விரதங்களை பின்பற்றுகிறார். விரதங்களை பின்பற்றும் போது அதுல சில குறைகள் ஏற்படலாம். அதை அதிச்சாரம் நாம சொல்றோம். சில நேரங்கள்ல அந்தந்த நிலையில சில அதிச்சாரங்கள் ஏற்படும். அப்படி அதிச்சாரங்கள் ஏற்பட்டாலும் இதுவும் ஆகமத்திலே சொல்லப்பட்டிருப்பதால் அதுக்கு ஒவ்வொரு பிரதிமைக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு அதிச்சாரம் சம்யுக்தத்துல சிராவகத்துல எவ்வளவு இருக்கும், விரதங்கள்ல எவ்வளவு அதிச்சாரம்லாம் அதெல்லாம் தத்துவ சூத்திரம் படிக்கும்போது படிக்கலாம். ஆக இது ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால குறைகளை தோற்றுவிக்கும் விருப்ப உணர்வு அந்த அதிச்சாரங்கள் அகத்தில் எழுவதையும் அவர் அறிகிறார். இத்தகைய பற்றுணர்வு தோன்ற காரணம் அகநிலைப்பாட்டில் ஏற்பட்ட சிதைவுதான் என்றும் அறிகிறார். அகத்தில் ஏற்பட்ட ஆன்ம துய்ப்பில், ஆன்ம நிலைப்பாட்டில், ஆன்மாவில் ஆழ்தலில் ஏற்படக்கூடிய சிதைவு, அதுல கொஞ்சம் முழுமையாக அதிலேயே ஊன்றி நிற்க முடியாத காரணம்தான் என்பதை அறிந்து கொண்டு அதில் ஏற்பட்ட சிதைவால் ஏற்பட்ட அதிச்சாரங்களாக அதை கருதி இந்த சிதைவால் தோன்றிய விகல்பங்களே அந்த விரதங்களின் அத்திச்சாரங்கள் என்பதாக அறிகிறார். அவர் சொரூப நிலைப்பாட்டை அதிகரிக்க செய்து அவற்றை போக்க முயற்சியும் செய்கிறார். ஆக சிதைவு ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்படியே இல்லை, அது மீண்டும் வராமல் இருப்பதற்கு, அந்த அதிச்சாரங்கள் நிகழாமல் இருப்பதற்கு ஆன்மாவிலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிலை கொள்ள வேண்டும், தோய்ந்திருக்க வேண்டும் என்ற முயற்சியும் ஈடுபடுவதால் தான் அந்த முயற்சியில எவ்வளவுக்கு எவ்வளவு ஈடுபடுகிறோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய பிரதிமை நிலை உயர்ந்து கொண்டே செல்லும். இப்போ முதல் பிரதிமையில வந்தார், அதிச்சாரங்களோடு அதை பின்பற்றுகிறார். பிறகு அதிச்சாரங்கள் நீங்குவதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறார். ஆன்மாவிலே நிலை கொள்வதிலே அதிகம் ஈடுபடுகிறார். அதன் பிறகு அதிச்சாரம் நீங்குகிறது. அடுத்த பிரதிமைக்கு அப்புறம் போறார். அங்க அதிச்சாரங்களோடு முதல்ல அந்த பிரதிமையை பின்பற்றுகிறார். பிறகு அந்த அதிச்சாரங்கள் நீங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார். பிறகு அதிச்சாரம் இல்லாத நிலைக்கு உயர்கிறார். பிறகு அடுத்த பிரதிமைக்கு போகிறார். இப்படி அது சென்று கொண்டே இருக்கும். ஆக இதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். மித்யாதிஷ்டி உயிருக்கு சுரூபம் சார்ந்த உண்மையான நம்பிக்கை, ஞானம், ஆழ்தல் ஆகியவை இல்லாமலும் கஷாயம் மந்தமாகவும் அதற்கேற்ப மித்யாதிஷ்டியா இருக்கக்கூடிய உயிர் சொரூபம் சார்ந்த உண்மையான நம்பிக்கை கிடையாது, ஆன்மாவில் ஆழ்தல் கிடையாது, ஆன்மா சார்ந்த அறிவும் கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் கூட அந்த மித்யாதிஷ்டி உயிருக்கு கூட கஷாயம் மந்தமாக இருக்கலாம். அதற்கேற்ப புறக்கிரியைகளும் இருக்கலாம். பாருங்க, மித்யாத்வ நிலையில கஷாய மந்தமாகலாம். கஷாய மந்தமாவதாலேயே ஒரு ஜீவன் சமயக் திருஷ்டி அப்படின்னு சொல்லிட முடியாது. கஷாய மந்தமாவது என்பது வேறு, ஆன்ம உணர்வு, ஆன்ம தீப்பு என்பது வேறு. எல்லாம் ஆகமத்தில் சொல்லியிருக்கு. ஆகையினால் புறக்கிரியைகளும் இருக்கக்கூடும். அப்படி இருந்தாலும் அதெல்லாம் விரதம் சாரித்திரம்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் சாதக உயிருக்கு சொரூப ஆனந்தத்தின் அனுபவம் அந்தந்த பிரதிமைக்கு ஏற்பட்ட பிறகும் அந்தந்த பிரதிமைகளில் விளக்கப்பட்ட விகல்பங்கள் அகத்தில் தோன்றிக்கொண்டே இருப்பதும் அவற்றோடு தொடர்புடைய விளக்கப்பட்ட புரியக்கிரைகளும் இருந்து கொண்டே இருப்பதும் ஒருபோதும் பொருந்தாது. மித்யாதிஷ்டிக்கு பொருந்தலாம். மித்யாதிஷ்டி நிலையில கஷாயம் மந்தமாகவும் அதே நேரத்தில் புறக்கிரியைகள் விரதங்களுக்கு ஏற்பவும் அமைந்திருக்க முடியும். முனி நிலையிலேயே சொல்லியிருக்காங்க. முனிவர் கூட 28 மூலகுணங்களை எல்லாம் பின்பற்றி கொண்டு இருக்க முடியும். ஆனாலும் மித்யாத்வத்தில் இருந்து கொண்டே அந்த நிலையை கூட கடைபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாம விரிவா பின்னாடி பார்க்கலாம்.
எப்படி என்னன்றது. ஆக இங்க அது போல மித்யா திருஷ்டிகள் இருக்கலாம். ஆனால் உண்மையான சிராவகர் நிலையை அடைந்தவர்களுக்கு ஆன்ம தூய்மை ஏற்பட்ட பிறகு, கஷாயங்கள் விலகிய பிறகு, வெளியில விரதங்கள் இல்லாத நிலை இருக்குமான்னா இருக்கவே இருக்காது. அகத்தோடு புறக்கிரியைகளுக்கு தொடர்பு உண்டு. அகம் தூய்மையானால் புறத்திலே கண்டிப்பாக விரத உபவாசங்கள் இருக்கவே கண்டிப்பா இருக்கும். அது நான் உள்ள தூய்மையா இருக்கிறேன், ஆனா நான் விரதங்கள்லாம் என்னால முடியாது அப்படின்னு அந்த உயிர் சொல்லவே முடியாது. நான் அகத்தூய்மையிலே நான் சிராவகனுக்கு ஒப்பானவன், எனக்கு அனந்தானுபந்தி இல்லை, அப்பிரத்யாக்கியானம் இல்லை, மித்யாத்மம் இல்லை, நான் ஆன்ம அனுபவத்தில் இருக்கிறேன், ஆன்ம தூய்மையில் இருக்கிறேன், துய்ப்பில் இருக்கிறேன். ஆனால் வெளியில் இதெல்லாம் என்ன ஜடக்கிரியை, இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நான் எது ஒன்றாலும் சாப்பிடுவேன், எப்போ ஒன்றாலும் சாப்பிடுவேன். அது ஒருபோதும் கிடையாது. அந்த நிலை கண்டிப்பாக கிடையாது. அகத்திலே தூய்மை ஏற்பட்ட பிறகு அந்தந்த பிரதிமைகளில் எதெல்லாம் விளக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட விளக்கப்பட்ட விகல்பங்கள் அகத்தில் தோன்றிக்கொண்டே இருப்பது ஒருபோதும் நடக்காது. அதுபோல அவற்றோடு தொடர்புடைய விளக்கப்பட்ட புறக்கிரியைகளும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதும் ஒருபோதும் கிடையாது. இது சுத்தமா பொருந்தாது. ஆனால் அகத்தில் தூய்மை இல்லாமல் புறத்திலே இப்படிப்பட்ட செயல்கள் இருக்கக்கூடும். ஆனால் அகத்தில் தூய்மை அடைந்த பிறகு அந்த பிரதிமை நிலைக்கு ஏற்ப தூய்மை ஏற்பட்ட பிறகு புறத்திலே அதற்கு மாறான செயல்பாடுகள் ஒருபோதும் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே நிச்சய விவகாரத்திற்கிடையே உள்ள இணைப்பு, பிணைப்பு, தொடர்பு, உறவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நிச்சய விவகாரத்திற்குள்ள தொடர்பு என்ன? நிச்சயம் இருந்தால் விவகாரம் கண்டிப்பாக இருக்கும். அகத்தில் தூய்மை இருந்தால் புறத்திலே அதற்கேற்ற நல்லொழுக்கம், விரத உபவாசங்கள் கண்டிப்பாக இருக்கும். விவகார சாரித்திரம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நிச்சயத்துக்கு விவகாரத்துக்கு இப்படிப்பட்ட தொடர்பு. ஆனால் அகத்தில் தூய்மை இல்லாமலும் புறத்திலே அப்படிப்பட்ட தூய்மை கிரியைகள், தூய்மை செயல்கள் இருக்கலாம். அகத்தில் தூய்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கு பெயர் உண்மையான ஒழுக்கம் என்று சொல்வதற்கில்லை. அதனால ஓரளவு நல்ல சுபபாவம், புண்ணிய பந்தம் ஏற்படும், அதை யாரும் மறுக்கல. ஆனால் அது உண்மையான சாரித்திரம் அல்ல, முக்திக்கு காரணம் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இதுதான் இந்த பேராகிராஃப்ல, இந்த பத்தியில விளக்கி சொல்லியிருக்கிறார். அதை நீங்க சப்போஸ் ஒரே முறையில புரியலன்னா இன்னொரு தடவை படிச்சு பாருங்க. ஆக அந்தந்த பிரதிமைகளில் விளக்கப்பட்ட விகல்பங்கள் அகத்தில் தோன்றிக்கொண்டே இருப்பதும் அவற்றோடு தொடர்புடைய விளக்கப்பட்ட புறக்கிரியைகள் இருந்து கொண்டே இருப்பதும் ஒருபோதும் பொருந்தாது. அதுதான் பொருந்தாது. அதை நாம புரிந்து கொள்ளணும். ஆக உள்ள தூய்மையா இருக்கிறேன், நான் வெளியில எப்படி ஒன்னாலும் இருக்கலாம், ஆன்மா தூய்மையா இருந்தா சரியா போச்சு அப்படின்ற சொல்லிட்டு வெளியில இஷ்டத்துக்கு நடக்கிறதுன்றது அது சுத்தமாக பொருந்தாத ஒன்றாகும். அப்படி நிகழவே நிகழாது. அகத்தில் தூய்மை இருந்தால் புறத்திலே கண்டிப்பாக அது இல்லைங்க. டாக்டர் சொல்லிட்டாரு குடிப்பது உடல் நலத்திற்கு கேடு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே இருக்கிறது எப்படி அது எப்படி பொருந்தும்? அது ஒருபோதும் பொருந்தாது. அந்த நம்பிக்கை இருக்குதுன்னா அதற்கேற்ப செயல்பாடும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஆகையினால அதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆனா நம்பிக்கை இல்லாமலும் வெளியில விடாம இருக்கலாம், விடலாம். குடிக்கிற பழக்கத்தை, குடிப்பது உடம்பு நலத்திற்கு கேடு என்ற நம்பிக்கை இல்லாமல் கூட இதெல்லாம் குடிச்சா வீட்டில் திட்டுவாங்க, அப்பா அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வேற. நான் குடிக்கிறது நல்லதுதான், உள்ளுக்குள்ள அப்படி இருக்கும். ஆனா என்ன பண்றது, சொசைட்டில, சமூகத்துல இல்ல பெற்றோர்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் நம்ம திட்டுவாங்க அப்படின்னு பயத்துக்காக குடிக்காதுக்கிறதெல்லாம் கூட இருக்கு. அது உண்மை. ஆக அப்படி குடிப்பது அகத்திலே உண்மையான அந்த தூய்மை தன்மை, அந்த கூடாது என்ற அந்த நம்பிக்கை அகத்துல இல்லை. இது கேடு விளைவிக்கும் என்ற அந்த நம்பிக்கை, அந்த உணர்வு, அந்த புரிந்துணர்வு இல்லை. இதனால் கெடுதல் ஏற்படும் என்பதை நன்றாக அறிந்து கொண்டவர்கள் கண்டிப்பாக யார் சொன்னாலும் குடிக்க மாட்டார். அந்த நம்பிக்கை இல்லாதவர்களும் குடிக்காம இருக்கலாம், ஆனா அதுக்கு பேர் குடிக்காம இருக்கிறாங்கன்ற அர்த்தம் கிடையாது. அது மாதிரிதான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அகத்திலே தூய்மை ஏற்பட்டு விட்டது, புரிந்துணர்வு ஏற்பட்டு விட்டது, இது நமக்கு கேடு என்றால் புறக்கிரியைகள் கண்டிப்பாக அதற்கேற்பவே அமையும். தேவையில்லாத எப்போ ஒன்னாலும் சாப்பிட்றது, எப்படி ஒன்னாலும் இருக்கிறதுன்றது இருக்காது. ஆனால் அகத்திலே அந்த நம்பிக்கை வரல, புரிந்துணர்வு இல்லை, இருந்தாலும்
நாம் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறோம், சமூகத்தில் அந்தஸ்தோடு இருக்கிறோம், சாஸ்திரம் படிச்சிருக்கிறோம், அல்லது இப்படி இருக்கிறோம், நாம் போய் இப்படிலாம் நடந்துக்கிட்டாக ஜனங்க நம்ம தப்பாக நினைப்பாங்களே அப்படின்ற எண்ணத்தில் கூட புறக்கிரியைகளை நாம் அதற்கேற்ப செய்யலாம். ஆனால் அது உண்மையான புறம் சார்ந்த விரத உபவாசங்கள், அது நல்லொழுக்கம் என்று சொல்வதற்கில்லை. இதை தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் புரிந்து கொண்டோம்னா இப்போ 11 பிரதிமைகளை புரிந்து கொள்வது ரொம்ப எளிமையாயிடும். அப்படியே நாம் கடகடன்னு போயிடலாம். ஆக இந்த பேஸ் நமக்கு நல்ல தெளிவாயிடணும். அதுக்கப்புறம் நாம் பாடத்தை விரைவாக முடிக்கலாம். இப்போ முதல் இனி ஒவ்வொரு பிரதிமையை பற்றி சுருக்கமாக அறிவோம். இப்போ முதல்ல தரிசன பிரதிமா. தரிசன பிரதிமா என்றால் என்ன, அதோட இன்றைய வகுப்பை முடிச்சுக்கலாம். மீதியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதுக்கு என்ன சொல்றார்? ஆட்டு மூல குண சங்கிரகே கோவியசன கிரியா ந கோய் தரிசன குண நிர்மல கரே தரிசன பிரதிமா சோய். ஆட்டு மூல குண சங்கிரகை, 8 மூல குணங்களை பின்பற்றுதல். குவியசன கிரியான கோய், அந்த தீய व्यसனங்கள் 7 व्यसனங்கள்னு சொல்லுவாங்க. அந்த 7 व्यसனங்கள்ல ஒரு व्यसனம் கூட இல்லாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களை தான் தரிசன குண நிர்மலக்கரே. தரிசன குணத்தை நிர்மலமாக யார் பின்பற்றுகிறார்களோ, தூய்மையாக பின்பற்றுகிறார்களோ, அதாவது சம்யக் திருஷ்டி நிலைக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேறுபாடுன்னு சொன்னேன். அதுதான் இது. தரிசன குண நிர்மலக்கரே, தூய்மையாக, அதாவது தூய்மையாக என்றால் அத்திச்சாரங்கள் இல்லாமல் நற்காட்சியை பின்பற்றுதல். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களை தரிசன பிரதிமாதாரின்னுவாங்க. இப்போ அந்த அத்திச்சாரங்களோடு கூடிய, குறைகளோடு கூடிய அந்த பிரதிமை, அது 4வது குணஸ்தானம். அது பிரதிமைக்கு வராது, அது 4வது குணஸ்தானத்திலோடு சரி. பிரதிமைன்னு வரும்போது அது நிறத்திச்சாரமாக அத்திச்சாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய தரிசன நிலையை தரிசன பிரதிமா என்று சொல்லுவார்கள். அதுதான் நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப தரிசன குண நிர்மலக்கரே தரிசன பிரதிமா சோய், அதுக்கு பேர் தான் தரிசன பிரதிமை என்று சொல்றார். பொருள்: 8 மூலகுணங்களை பின்பற்றுதல், தீய பழக்கத்திற்கு அடிமையாகாது இருத்தல், தரிசன குணத்தை தூய்மையாக வைத்திருத்தல், இது தரிசன பிரதிமை ஆகும். 8 மூலகுணம்னா என்னன்றது நமக்கு தெரியும். 7 व्यसனங்கள் என்றால் என்ன, அதெல்லாம் ஏற்கனவே 7 व्यसனங்கள் நாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஆகையினால அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அகநோக்குடன் தூய பரிணாமத்தோடு கூடி கஷாயம் மந்தமான நிலையில் 8 மூலகுணங்களை பின்பற்றுதல், 7 व्यसனங்கள் என்னும் தீய பழக்கங்களை தியாகம் செய்தல் ஆகிய பாவங்கள் தாமாகவே ஏற்படுதல் தரிசன பிரதிமையாகும். தரிசன பிரதிமையாக இருந்தாலும் இந்த சாரித்திரத்திலே இந்த பரிணாமங்கள், அதாவது 8 மூலகுணங்களை பின்பற்றுதல் என்னும் பரிணாமம், தீய பழக்கங்களாகிய 7 व्यसனங்களிலிருந்து விலகிருத்தல் என்கின்ற தூய பரிணாமம், இதெல்லாம் இருப்பதற்கு பெயர் தரிசன பிரதிமை. புலால் மற்றும் 5 உதும்பர பழங்கள், ஆலன், அத்தி, இருளி, கல்லத்தி, அரசன் என்று சொல்லக்கூடிய இந்த 5 உதும்பர பழங்கள் ஆகியவற்றை உட்கொள்ளும் எண்ணம் எழாதிருத்தல், அதாவது இவற்றை உணர்வு பூர்வகம் தியாகம் செய்தல் 8 மூல குணங்களை பின்பற்றுவதாகும். உணர்வு பூர்வகமாக இதெல்லாம் கேடு விளைவிப்பது. எப்படி மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடோ, அதுபோல இதெல்லாமும் உடல் நலத்திற்கு, ஆன்ம நலத்திற்கு கேடு. அந்த உடல் நலம், ஆன்ம நலம், இது கேடு விளைவிப்பது என்பதை, ஏனென்றால் உயிர் வதை இதில் இருக்கு. ஆகையினால ஹிம்சை ஆன்ம நலனுக்கு ஊறு விளைவிப்பது என்பதை அறிந்து அந்த உணர்வையே இல்லாமல் இருப்பது, அந்த உணர்வையே தியாகம் செய்து விடுவதற்கு பெயர் இவற்றை பின்பற்றுவதாகும். சூதாடுதல், மாமிசம் உண்ணல், கல் குடித்தல், விலை மாதிரியிடம் செல்லல், வேட்டையாடுதல், திருடுதல், பிற பெண்களோடு உடல் உறவு கொள்ளுதல் ஆகிய இந்த 7 व्यसனங்களாகும். இந்த व्यसனங்களை பற்றியெல்லாம் நாம விளக்கமா வித்யான் பாடமல முதல் பருவத்தில் படிச்சிட்டோம். இவற்றை தியாகம் செய்தல் 7 व्यसனங்களை தியாகம் செய்தல் ஆகும். அதிச்சாரமில்லாத நற்காட்சியே தரிசன குணத்தின் தூய்மை தன்மையாகும். நற்காட்சியோடு கூடியதும் அந்நிலைக்கு ஏற்றதுமான தூய பரிணாமம் நிச்சய தரிசன பிரதிமா ஆகும். அத்துடன் தானாக, அதாவது வலிதலின்றி தானாக ஏற்படும், வலுக்கட்டாயமாக இல்லாமல் தானாக ஏற்படும் கஷாயத்தின் மந்த நிலை வடிவ உணர்வும் புற ஒழுக்கமும் விவகார தரிசன பிரதிமையாகும். இதையெல்லாம் நாம் ஏற்கனவே விளக்கமாக படிச்சிட்டோம். ஆச்சாரிய சமந்தபத்திரர் நோக்கில் தரிசன பிரதிமையில் 5 அனுவிரதங்களும் அடங்கும். இதை பண்டிதர் ஜெயச்சந்திர சாப்டா அவர்கள் கீழ்கண்டவாறு விளக்கியுள்ளார். இந்த 5
அதாவது 8 மூலகுணங்கள் அப்படின்னு வரும்பொழுது அந்த 8 மூலகுணங்கள்ல ஆச்சாரியர்களிடையே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அந்த கருத்து வேறுபாடு என்று சொல்வது அது உண்மையாலேயே அது கருத்து வேறுபாடுன்னு சொல்றதுக்கு இல்லை. இப்போ நாம் படித்தோம் பாருங்க, சம்யக் திருஷ்டி 4ஆம் குணஸ்தானத்திற்கும் 5ஆம் குணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முதல் பிரதிமையாக தரிசன பிரதிமைக்கும் இருக்கக்கூடிய இந்த வேறுபாட்டை தான் 2 விதமாக 8 மூலகுணங்களை சொல்வதற்கு காரணமாக இந்த 2 தான். இதுதான் காரணம். ஒரு சில ஆச்சாரியர்கள் தரிசன பிரதிமையை கருத்தில் கொண்டு 5ஆம் குணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தரிசன பிரதிமையை கருத்தில் கொண்டு 8 மூலகுணங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஆச்சாரியர்கள் 4ஆம் குணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சம்யக் திருஷ்டி ஜீவனை கருத்தில் கொண்டு 8 மூலகுணங்களை சொல்லியிருக்காங்க. ஆக 4ஆம் குணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சம்யக் திருஷ்டி ஜீவனுக்கு 8 மூலகுணங்கள்னு வரும்பொழுது மேல் சொன்ன 5 உதும்பர பழங்கள் தியாகம் செய்தல், மது மத்திய மாம்சத்தை தியாகம் செய்தல், இது 4ஆவது குணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சம்யக் திருஷ்டி நிலையில் இருக்கக்கூடிய உயிருக்கு பொருந்தும். தரிசன பிரதிமையிலே வந்த பிறகு அதிச்சாரம் இல்லாமல் இதை பின்பற்ற வேண்டும் என்ற நிலைக்கு வரும்பொழுது அவர் அந்த நிலையில் இருக்கக்கூடிய சம்யக் திருஷ்டி ஜீவனுக்கு தரிசன பிரதிமை என்ற நிலைக்கு வந்த பிறகு என்ன ஆகும், அவர் எதை கடைபிடிப்பார் என்பதை ஆச்சாரிய சம்பந்தபத்தர் ரத்னானந்த ஸ்ராவகாச்சாரத்தில் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, 5 அணுவிரதங்களை பின்பற்றுதல்கள், தேன் மற்றும் புலால் உண்ணாமையை கடைபிடித்தல், இந்த 8 மூலகுணங்கள் என்று ஒரு நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ரத்னானந்த ஸ்ராவகாச்சாரத்திற்கு ஆச்சாரிய சம்பந்தபத்திரர் எழுதின ஸ்ராவகாச்சார நூல் இல்லற நெறியை கூறுகின்ற நூல். அந்த இல்லற நெறியை விளக்குகின்ற நூலுக்கு பண்டிதர் ஜெயச்சந்தி சாவ்டா என்பவர் உரை எழுதியிருக்கார். அது மிக விரிவான விளக்க உரை. அது சமீபமாக கூட நமது காலம் சென்ற திரு சிம்மச்சந்திர சாஸ்தியார் அவர்கள் அதை வெளியிட்டிருக்காங்க ஆதம்பகத்தில். அந்த உரையோட வெளியிட்டிருக்காங்க, தமிழில் வந்திருக்கு. நீங்கள் அதில் கூட அதை படித்து பார்க்கலாம். 5 அந்த சாவ்டாஜி சொன்ன கருத்து இது ஏன் இப்படி வேறுபட்டு இருக்குது அப்படின்னாக்கா அந்த காரணம் என்னன்ற சொல்றாரு பாருங்க. 5 அணுவிரதங்களை பின்பற்றுதல், கள், தேன் மற்றும் புலால் உண்ணாமையை கடைபிடித்தல், இந்த 8 மூலகுணங்கள் என்று ஒரு நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றுள் முரண்பாடு ஏதும் இல்லை, கூறும் முறையில்தான் வேறுபாடு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல முரண்பாடு இல்லை, சொல்லுகின்ற முறையில தான் வித்தியாசம். அந்த முறைக்கு காரணத்தை நான் சொல்லிட்டேன். இது தரிசன பிரதிமை அடிப்படையில் சொல்லியிருக்கலாம், அது 4ஆம் குணஸ்தான சம்யக் திருஷ்டி அடிப்படையில் அதை சொல்லியிருக்கலான்றது சொல்லிட்டேன். 5 இவர் அதுக்கு பொருத்தியே காட்டுறார். 5 உதும்பர பழங்கள், 3 மகாரங்கள், அதாவது மத்திய மாம்சம், மது, அதை 3 முதல்ல எழுத்து மாமான்னு வரன்றதால 3 மகாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, மகரம். ஆக அந்த 3 மகாரங்கள், 5 உதும்பர பழங்கள் ஆகியவற்றை தியாகம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளதன் நோக்கம் எந்தெந்த பொருளில் எல்லாம் இயங்கு உயிர்கள் கண்கூடாக காணப்படுகின்றனவோ அந்த எல்லா பொருள்களையும் உண்ணாதிருத்தல் மற்றும் தெய்வம், மருந்து முதலான காரணங்களாலும் கண்கூடாக காணப்படும் இயங்கு உயிர்களை வதைக்கக்கூடாது என்பதாகும். அதுதான் ஒரே அடியா அடிச்சிட்டார். ஆக 5 உதும்பர பழங்கள்ல இயங்கு உயிர்வதை ஏற்படுகிறது, மது மத்திய மாம்சத்திலே இயங்கு உயிர்வதை ஏற்படுகிறது. ஆகினால் இயங்கு உயிர்வதையை சிராவக நிலையிலே முற்றிலுமாக துறக்கணும். ஓரறி உயிர்வதையை தவிர்க்க முடியாது, ஆனால் இயங்கு உயிர்வதையை தவிர்த்தவன் சிராவகன். அதுதான் ஓரளவு அகிம்சை விரதம், அகிம்சை அணுவதம் சொல்றோம். அப்படி இயங்கு உயிர்வதையை தவிர்த்த ஒருவர் மருந்து மாத்திரைக்காக கூட இதை பயன்படுத்தக்கூடாது. யாரு? தரிசன பிரதிமையில் இருக்கிறவங்க, சிராவக நிலைக்கு சென்றவர்கள் மருந்து மாத்திரையாக கூட, தெய்வம், மருந்து என்ற காரணத்துக்காக கூட, அசதி மறதி என்பதற்காக இதெல்லாம் கூட இவர்கள் இதை பயன்படுத்த மாட்டார்கள். எவ்வளவு மருந்து வருது, உதும்பர பழத்திலிருந்து எல்லாம் கூட தயாரிச்சு வருது, மது, மத்தியம், ஆல்கஹால் மருந்து எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் தரிசன பிரதிமையில் இருப்பவர்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் ஸ்ராவகன் ரசஹிம்சையை, அதாவது இயங்கு உயிர்வதையை முற்றிலுமாக நீக்கியவன் என்பதால் அந்த அடிப்படையிலே இந்த அணுவிரதங்களை எல்லாம் சொல்லி, அந்த அணுவிரதங்களிலும் இந்த 5ஐயும் மூலகுணத்திலே சேர்த்து சொன்னதற்கு காரணம் தரிசன பிரதிமையில் இருக்கவர் அதிச்சாரங்களின்றி, இதெல்லாம் மருந்து மாத்திரை என்ற அடிப்படையில் ஏற்கொண்டால் அங்கே அதிச்சாரம் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் இந்த நிலைக்கு முன்னேறியவர்கள்
அதிச்சாரம் இல்லாமல் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இங்கே 5 உதும்பர பழங்களுக்கு பதிலாக 5 அனுவிரதங்களை சொல்லி உதும்பர பழங்களால் ஏற்படக்கூடிய இயங்கு உயிர் வதையை முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவதற்காக மருந்து மாத்திரை கூட ஏற்கக்கூடாது என்ற காரணத்துக்காக இப்படியும் 8 மூலகுணங்களை சொல்லியிருக்கிறார் என்பதை எங்க சொன்னார். இதில் அகிம்சை அனுவிரதம் அடங்கியுள்ளது. அது எப்படின்றதை இவர் பொருத்தி காட்டுறார். இதில் அகிம்சை அனுவிரதம் அடங்கியுள்ளது. எதுல? இந்த 5 விதமான உதும்பர பழங்கள் தியாகம் செய்வதில் அகிம்சை அனுவிரதம் இருக்கு. ஏனென்றால் அதெல்லாம் இயங்கு உயர்வதை அதை உண்பதால ஏற்படுறதால அகிம்சை, அதை உண்ணாதிருத்ததால் அகிம்சை அனுவிரதம். 7 व्यसனங்கள் தீய பழக்கங்கள் தியாகத்தில் பொய், திருடுதல், பிற பெண்களை விழுதல் ஆகிய 3ம் விலக்கப்பட்டு விடுவதால் 7 व्यसனங்களை சொன்னார் இல்ல, அந்த 7 व्यसனங்களை தியாகம் செய்தவர் தரிசன பிரதிமையுடையவர். சமயக் திருஷ்டியும் தியாகம் செய்கிறார். அப்படி தியாகம் செய்யும் பொழுது இந்த 7 व्यसனங்கள்ல என்னென்ன வருது? அனுவிரதத்தில் வரக்கூடிய 3 வந்துடுது. பொய் பேசுதல், திருடுதல், பிற பெண்களை விழைதல். ஆக பிறர் மனை விழையாமை, திருடாமை, பொய் பேசாமை, இந்த 3 அனுவிரதங்கள் பிளஸ் அகிம்சை அனுவிரதம் 4மே இதுல வந்துடுது. ஆகையினால இந்த 7 व्यसனங்கள்ல 4 அனுவிரதங்கள் வந்து விடுகின்றதால் 5 அனுவிரதங்கள் பிளஸ் 3 மது மத்திய மாம்சங்களை போக்குவது அஷ்ட மூலகணம் என்று சொன்னாலும் அதுல எந்த கருத்து முரண்பாடும் இல்லைன்றதுக்காக சொல்றார். இன்னும் 1 பாக்கி இருக்கு, அதையும் இங்க சொல்ல போறார். என்ன அது? பரிகிரக பரிமாணம், மிகுபொருள் வேட்கை இல்லாத பண்பு. அது எப்படி வருதுன்றதை சொல்ல போறார் பாருங்க. விடுகின்ற அதன் மூலம் அதிக உலோபமும் தியாகமாகி விடுகிறது. ஆக பிறர் மனை விழைதல், பொய் பேசுதல், திருடுதல், இந்த 3ஐயும் நாம் விட்டுவிட்டால் நமக்கு உலோப கஷாயமும் குறைந்துவிடும். அதற்கேற்ற அளவுக்கு உலோப கஷாயம் குறைந்துவிடும். இதெல்லாம் வேணான்னு நினைக்கும் போது அதிகமா பொருள் சேர்க்கணுன்ற எண்ணமும் தானாகவே தடைபட்டு போகும். ஆக அப்படி செய்யப்பட்டு விடுவதால் பொருள் வேட்கையும் குறைந்து பரிகிரக பரிமாண அனுவிரதமும் பின்பற்றப்படுகிறது. இவ்வாறு 5 அனுவிரதங்களும் இதில் அடங்கி விடுகின்றன. இவற்றை அதிச்சாரமின்றி பின்பற்ற முடிவதில்லை என்பதால் தரிசன பிரதிமை ஏற்றுள்ளவரை அனுவிரத்தி என்று கூற முடியாது. எனினும் அதிச்சாரத்துடன் 5 அனுவிரதங்களை பின்பற்றுகிறார் என்ற நோக்கால் அனுவிரதி என என்ற நோக்கில்னு படிச்சுங்க. இவ்வாறு 5 அனுவிரதங்களும் இதில் அடங்கி விடுகின்றன. இவற்றை அதிச்சாரமின்றி பின்பற்ற முடிவதில்லை என்பதால் தரிசன பிரதிமை ஏற்றுள்ளவரை அனுவிரதி என்று கூற முடியாது. இவர் இங்கே பிரிச்சிடுறார். தரிசன பிரதிமையே அனுவிரதி விரதி என்று ஏன் சொல்லலை அப்படின்னாக்கா, தரிசன பிரதிமையை ஏற்றுள்ளவருக்கு இந்த 5 அனுவிரதங்களையும் அதிச்சாரம் இல்லாமல் பின்பற்ற முடியாது. ஆகையினால் இவரை அனுவிரதி என்று கூற முடியாது. எனினும் அதிச்சாரத்துடன் 5 அனுவிரதங்களை பின்பற்றுகிறார் என்ற நோக்கில் அனுவிரதி என அழைக்கப்படுகிறார். ஆக உபச்சாரத்தால அல்லது அதிச்சாரத்தோடு இருக்கிறதால சிராவக நிலையில சொல்லப்படுகிறார். அதிச்சாரம் இல்லாமல் கடைபிடிக்க முடிவதில்லை என்பதால் இவரை விரத பிரதிமையுடையவர் என்று சொல்ல முடியவில்லை. இவ்வாறு தேச விரத சாகார சம்யமாச்சரண சாரித்திரத்தில் இவையும் கணக்கில் கொள்ளப்பட்டுள்ளன. தேச விரத என்றால் பகுதி அளவு விரதங்களை பின்பற்றுகின்ற, சாகார சம்யமாச்சரணம் என்றால் இல்லற நெறியை எடுத்து கூறுகின்ற ஒழுக்கத்தில், சாரித்திரத்தில், ஒழுக்கத்தில் இவை கணக்கில் கொள்ளப்பட்டுள்ளன. இப்ப நாம என்ன இதுல புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 5 உதும்பர பழங்கள் மற்றும் மது மத்திய மாமிசம் 7 व्यसனங்கள் இதை மட்டும் விட்டவர் அதிச்சார இல்லாமல் கடைபிடிக்காமல் அதிச்சாரத்தோடு கடைபிடிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களை 4ஆம் குணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவிரத சமயக் திருஷ்டி என்று சொல்லுகிறோம். அதற்கு அடுத்தபடியாக தரிசன பிரதிமையில் இருப்பவர்கள் 5 உதும்பர பழங்களை முற்றிலுமாக துறந்து விடுகிறார்கள், மது மத்திய மாம்சத்தையும் துறந்து விடுகிறார்கள், 7 व्यसனங்களையும் தொடர்ந்து அதோடு அனுவிரதம் 5ஐ பின்பற்றுகிறார்கள். அனுவிரதங்கள் 5ஐயும் பின்பற்றும் பொழுது அந்த அனுவிரதங்களை அதிச்சாரம் இல்லாமல் அவர்களால் பின்பற்ற முடிவதில்லை. அதிச்சாரத்தோடு 5 அனுவிரதங்களை பின்பற்றுவதால் அவர்களை விரத பிரதிமை உடையவர்கள் என்று கூறுவதற்கில்லை. ஆனால் தரிசன பிரதிமை 5ஆம் குணஸ்தானத்திற்கேற்ற தரிசன பிரதிமையில இருக்கிறார்கள்.
சம்யக் திருஷ்டியை காட்டிலும் 4வது குணஸ்தானத்தை காட்டிலும் ஒரு படி மேலாக இருக்கிறார்கள். அங்கே அனுவிரதத்தை அவர்கள் பின்பற்றல, இவர்கள் அனுவிரதத்தை பின்பற்றுகிறார்கள். 4ஆம் குணஸ்தானத்தில் அனுவிரதம் பின்பற்றப்படவில்லை என்பதால் அவர்கள் அவிரதி, அதுவும் இல்லாமல் 4ஆம் நிலை 4வது குணஸ்தானம், இவர்கள் அனுவிரதத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனாலும் அதிசாரம் இல்லாமல் பின்பற்ற முடிவதில்லை என்பதால் இவர்கள் விருத்தியாக சொல்ல முடியவில்லை. இவர்களை தரிசன பிரதிமையை உடையவர்கள். ஆனால் 4ஆம் நிலையை தாண்டிட்டாங்க, 5வது குணஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க. 5வது குணஸ்தானத்தில் வந்திருப்பதால் தான் அனுவிரதத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனாலும் விருத்தியாக கூடிய அளவுக்கு இன்னும் அதிசாரம் இல்லாமல் பின்பற்றப்படவில்லை. ஆகையினால் இவர்களை தரிசன பிரதிமா என்று சொன்னார்கள், விரத பிரதிமாதாரி என்று சொல்லவில்லை. ஆக 3க்கும் உள்ள வேறுபாடு தெரிந்து கொள்ளணும். சம்யக் திருஷ்டி நற்காட்சியாளர் என்ற 4ஆம் குணஸ்தானத்தில் உள்ளவருடைய நிலை என்ன, 5ஆம் குணஸ்தானத்தில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய, முதல் பிரதிமையில் இருக்கக்கூடிய தரிசன பிரதிமை உடையவருடைய நிலை என்ன, அதற்கடுத்து இருக்கக்கூடிய விரத பிரதிமை அவருடைய நிலை என்ன, இந்த 3ஐயும் நாம குழப்பம் இல்லாமல் தெரிந்து கொண்டால் போதும். அதுதான் நாம இன்றைய வகுப்புல முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதை எடுத்து சொல்லி, வேற ஏதாவது யாருக்காவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம். அடுத்து விரத பிரதிமை முதலானவற்றை அடுத்த வகுப்புல பார்க்கலாம் என்று இந்த உண்மையான விரதம், சம்யக்தம், விரத பிரதிமை, 11 பிரதிமைகள் இவற்றையெல்லாம் தெளிவாக அறிந்து அதற்கேற்ப நாம் செயல்பட்டு பின்பற்றி நாம் அனைவரும் உண்மையான சிராவக தர்மத்தையும் பிறகு முனி தர்மத்தையும் போற்றி உயர்நிலை பெறுவோமாக என்று கூறி இந்த வகுப்பை இதோடு நிறைவு செய்கிறேன். சந்தேகம் இருக்கிறவங்க கேட்கலாம். நீங்களே அட்மிட் பண்ணி கேளுங்க. ஒவ்வொருத்தரும் சமயக் தர்ஷன் ஜி. சமயக் தர்ஷன் வாசுகி பேசுறேன் ஜி. சொல்லுங்க. தரிசன பிரதிமால தெய்வம் மற்றும் மருந்து முதலான காரணங்களால் கண்கூடாக காணப்படும் உயிர்களை வதைக்க கூடாதுன்றாங்க. மருந்துன்றது புரியுது, மருந்துல ஏதாவது கலந்தப்ப தெய்வம்ன்றது எது சொல்லுவாங்க? தெய்வம்னா இங்க வந்து சாமி அப்படின்னு இல்ல. தெய்வம் என்றால் நம்முடைய வினை காரணமாக, ஏதோ நமக்கு இப்போ தீவினை காரணமாக ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு, தெய்வம் என்ற சொல் தீவினை ஊழ் என்ற அர்த்தத்துல நாம், ஆகையினால அந்த ஊழ்வினை காரணமாக நாம இதை மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது. என்னதான் தீவினை உதயத்தில் இருந்தாலும் நாம தவறான பாதைக்கு செல்லக்கூடாது, இது போன்ற பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. 2 காரணம் சொல்லுவாங்க. ஒன்று, நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக நாம மருந்தாக சில பொருட்களை உட்கொள்ளலாம், அது கீழ்நிலையில். ஆனால் தரிசன பிரதிமை, விரத பிரதிமைக்கு போன பிறகு அதுவும் கிடையாது. அது ஒரு காரணம். மருந்தாகவும் உண்ணத்தகாத பொருட்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. மற்றொன்று என்னன்னா, நம்முடைய தீவினை காரணமாக, தீயோர் சேர்க்கை காரணமாகவோ அல்லது தீவினை காரணமாகவோ அல்லது தீய செயல்பாட்டுக்கு உட்பட்டு விட்டதன் காரணமாகவோ இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்றால் அப்பொழுதும் அதுவும் அந்த நிலையிலும் அதெல்லாம் கூடாது, எந்த நிலையிலும் கூடாது. அப்படி செய்கிறோம் என்றால் அது அந்த நிலையிலிருந்து நாம் இறங்கி விட்டோம்னு அர்த்தம். ஆகையினால தெய்வம் என்றால் தீவினை காரணமாக எதிர்பாராத ஒண்ணு நடந்து போச்சு, நோய் இருக்குது, ரொம்ப நாளா இருக்குது உடம்புல, அந்த நோய்க்கு பரிகாரமாகவும் இதை செய்யக்கூடாது. ஆனால் தீவினை உதயத்தின் காரணமாக ஏதோ எதிர்பாராதது ஒண்ணு நடந்து விட்டது அப்படின்னா என்ன பண்றது? அப்பவும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். நோய் வேற, தீவினையால் ஏற்படக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட்னு வச்சுங்களேன், அது நாம எதிர்பார்க்கல, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, இது பண்ணி தான் ஆகணும்ன்றாங்க, இந்த மருந்து சாப்பிடணும் அல்லது பிளட்டை ஏற்றி தான் ஆகணும், இல்லைன்னா பழைக்காது. அந்த நிலையிலும் கூட யார் விரத பிரதிமையை ஏற்றார்களோ, அதிச்சாரம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் அப்படிப்பட்ட அது எதனால் ஏற்பட்டது? ஆக்சிடென்ட்றது நம்முடைய தீவினை உதயம் தான், அதுதான் தெய்வம், அதுதான் ஊழ்வினையால அப்படி ஆகிப்போச்சு நிலைமை. அப்போ நாம அந்த நிலைக்கு போகக்கூடாது. அல்லது வசதி வாய்ப்புகள் எல்லாம் போயிடுச்சு, நடுத்தர வந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விட்டாலும், சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டாலும், புராண கதைகள் எவ்வளோ வருது, அந்த மாதிரிலாம் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சோதனைகள்லாம் வந்தது.
சந்தனை தேவி எடுத்துங்க, எப்படிலாம் போனாங்க. அது போன்ற ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு என்ன, அரசகுமாரி இருந்தாலும் கடத்தப்பட்டாங்க, விற்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவர்கள் அவர்களுக்குரிய அறத்திலே பின்வாங்காமல் செயல்பட்டாங்க. ஆக இது ஊழ்வினை. அவங்களுக்கு உடம்புல ஒன்றும் நோய் நொடி இல்லை. ம். புரியுதுங்களா? சந்தனை ஆ தெரியும் இல்லைங்களா? கதை தெரியும் குருஜி. ஆ, சந்தனை சந்தனை. அவங்க உடல்நிலை கோளாறு இல்லை, ஆனா ஊழ்வினையால அப்படிப்பட்ட பல நிலைகளை எல்லாம், பல இடையூறுகளை எல்லாம் சந்திச்சாங்க. அந்த நிலையில் கூட அறத்திலிருந்து பின்வாங்கவில்லை. அவங்க தான் மகாவீரருக்கு ஆகாரத்தையும் கொடுத்தாங்கன்றது நாம பார்க்கிறோம். ஆக இதுதான் தெய்வம் என்பது. ஊழ்வினையால் இடையூறுகள் வரும்பொழுதும், அல்லது உடல்நிலை குறைவு காரணமாக, நோய் பிணியின் காரணமாகவோ, எந்த நிலையிலும் இப்படிப்பட்ட பொருட்களை பயன்படுத்தாமல், அதிச்சாரம் இல்லாமல் பின்பற்றுவதற்கு பெயர் விரத பிரதிமை. அதிச்சாரத்தோடு பின்பற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம்னா நாம இன்னும் 5ஆம் நிலைக்கு போகல, 4வது நிலையில் தான் இருக்கிறோம். அந்த 4வது நிலையோட சம்யக்தம் ஏற்பட்டிருந்தால் 4ஆம் நிலை. சம்யக்தத்திற்கு உண்டான முயற்சி செய்திருக்கிறோமா, செய்து நாம் அதை அடைந்திருக்கிறோமா என்பது, அது நாம சம்யக்தம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்ட பிறகு முடிவு செய்யலாம். ஓகே குருஜி. ம், அப்போ ம். 4வது நிலையில அந்த மருந்துலாம் எடுத்துக்கலாமா? சம்யக்த எடுத்துக்கிறதுக்கு நிலையில அதிச்சாரம் இல்லாத நிலை அது கிடையாது. அதிச்சாரத்தோடு கூடிதான் அவனால முடியுது. பின்பற்ற முடியுது. அதனாலதான் அவனை விரதி என்று சொல்றதுக்கு இல்லை, அவனை அவிரதின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஓகே குருஜி. இப்போ இந்த ரத்தம் ஏத்துறதெல்லாம் கூட அதிச்சாரத்துல தான் வந்துருமா? ஆமா. அது அஹ், இன்றைய சூழ்நிலையில அதெல்லாம் நாம எப்படி எடுத்துக்கிறது? அது 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 அதிச்சாரம் தான், அதிச்சாரம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அது தானத்திலே வராது. ரத்தம் என்பது என்ன, அதுவும் ஒரு மாமிசத்தினுடைய ஒரு பிரிவு தான். ஆகையினால ஓ, அது செய்யறதா நான் செய்யறது இல்லையா, கேள்விப்பட்டேன். அந்த அந்த டிபேட்டுக்கு நாம் போக வேணாம். என்ன, ஏற்கனவே ஒரு தடவை அதை சொல்லி கொஞ்சம் சிலருக்கு அது சஞ்சலமா சங்கடமா இருந்து, உண்மையில் ஓகே. அதிச்சாரம் இதுவே கூடாது அப்படின்ற போது அப்புறம் அது எங்க இருந்து, அது சுத்தமாவே மாமிசத்தினுடைய ஒரு பகுதி தானே. அது மாமிசத்தோடு ஒன்றானது தான் ரத்தம், எலும்பு எல்லாமே. ஓகே குருஜி. ம். தேங்க்யூ. அதனால யாரெல்லாம் சல்லேகணம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் blood எல்லாம் ஏற்றக்கூடாது. சல்லேகணம் எடுத்த பிறகு, சல்லேகணம் எடுக்கிறதுக்கு முன்னே எப்படியாவது இருக்கட்டும், ஆனால் சல்லேகணம் எடுத்த பிறகு அதெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கப்படணும். அதிச்சாரம் இல்லாத நிலை விரத நிலை, அதிச்சாரத்தோடு கூடிய நிலை 4வது நிலை, அனாச்சாரத்தோடு இருக்கிறது அது அதுக்கும் கீழ்நிலை. அவ்வளவுதான். ஓகே. ஆனா அனாச்சாரத்தோடு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மித்யாத்துவ நிலையில கூட நம்மால் முடிந்ததை செய்யலாம். விரத உபவாசங்கள் செய்யறதால் தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால ஏற்படக்கூடிய நல்வினை, புண்ணிய பந்தம் அது நமக்கு பிற்காலத்துல நன்மைக்கு காரணமாக அமையலாம். ஆகையினால எந்த நிலையிலும் நாம் நல்லதை செய்து நல்லதை பின்பற்றுவது அது சாலச் சிறந்ததாகும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம சமயக் திருஷ்டியா மித்யா திருஷ்டியா அந்த ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அப்போ வரும்போது பார்த்துக்கலாம். இருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மால் இயன்ற அளவுக்கு நற்செயல்களிலே ஈடுபடுவது, நல்லுணர்விலே ஈடுபடுவது, புண்ணிய காரியங்களிலே செயல்படுவது, அது எந்த விதத்திலும் தவறு என்று சொல்வதற்கில்லை. ஆனால் அறம் என்று வரும்பொழுது எது சரி என்பதை நாம் அறிந்து உணர்ந்து நம்புறோம். அதுதான் நாம் தெரிந்து கொள்வது, அதுதான் அறம். மீதெல்லாம் அறம் அல்ல என்ற ஒரு உணர்வு, என்ற நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக இருந்தால்தான் சரியான முறையில் நம்மால் செயல்பட்டு அறப்பாதையிலே முன்னேற முடியும். ஆகையினால சரியான கருத்து எதை என்பதையாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன்னா அது மாபெரும் தப்பாயிடும், பிழையாயிடும். அப்புறம் நமக்கு கதுவே திறக்காது, வீடு பெற்றுக்கொண்டான வழியே இருக்காது. ஆகையினால உண்மை என்ன என்பதை அறிந்து கொண்டு எவ்வளவு முடியுமோ அதை நாம் பின்பற்ற முயற்சி செய்யணும். வேற யாருக்குன்னா ஓகே. டவுட் இருக்குங்களா? நன்றி வேற குருஜி. என்ன இருந்தா கேளுங்க. நன்றி. ம். ஜியோமி யாரும் அட்மிட் பண்ணிக்கிறாங்க, அது கேட்க விரும்புறாங்களா இல்ல? சந்தேகம் எடுத்தா எந்த எக்யூப்மெண்ட்டுமே இருக்கக்கூடாது இல்லை சார்?
சல்லேகனை எடுத்த பிறகு எந்த மருந்து மாத்திரை எதுவும் இருக்கக்கூடாது. ஆக்சிஜன் சிலிண்டரோட. ஆகாரத்துல எந்த மாதிரி விதிமுறையில நாம் எடுத்துக்கிறோமோ, முதல்ல திட ஆகாரம், பிறகு திரவ ஆகாரம், அதுக்கப்புறம் நீராகாரம், அப்படி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது, அது ஓகே. ஆனால் மருந்து மாத்திரை எல்லாமே அதுக்கப்புறம் கிடையாது. சல்லேகனை அதாவது எப்போ சல்லேகனைன்னா, சல்லேகனையில பலது இருக்குது. 12 வருஷம் சல்லேகனை கூட இருக்கு. அதுக்கெல்லாம் நான் சொல்லலை. சல்லேகனை என்று வரும்பொழுது, சல்லேகனை என்று 12 வருஷமா இருந்தாலும் மருந்து மாத்திரையெல்லாம் எல்லாத்தையும் தவிர்க்கணும். அதுல ஒன்று இது இல்லை. ஆனால் உணவு முறையில கூட கடைசி காலத்துல இனிமே பிழைப்பது மிக அரிது, டாக்டர்லாம் இனிமே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலையில சல்லேகனை எடுக்கும் பொழுது முற்றிலுமாக இதெல்லாம் தவிர்க்கணும். இந்த ரத்தம் ஏற்றுறதோ அல்லது வேறு விதமான மருந்து மாத்திரைகளோ, இம்சைக்குரிய மருந்து மாத்திரை, அதெல்லாம் அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது 4 நாள், 1 வாரம், 10 நாள், எவ்வளோ நாள் இருந்தாலும். வேற யாரோ வந்தாங்க உங்களையா? வேற ஜியோமி வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க சார். நான் தெரியல. தினமணி பாகுபலி என்னாச்சு கேளுங்க, அட்மிட் பண்ணீங்களா? இல்ல ஜியோமி கூப்பிட்டீங்களே, அதனால பண்ணுங்க ஜி. சரி நன்றிங்க சார். சமயக் தர்ஷனம் ஜி. சரி. ஜி, இப்போ இந்த குணஸ்தானங்கள்ல வந்து நேரா 4ஆம் குணஸ்தானம், நேரா 5ஆம் குணஸ்தானம் அப்படிங்கறது வர முடியுமா, இல்ல படிப்படியா ஒவ்வொரு குணஸ்தானத்தையா இது பண்ணி தான் ஏறி வர முடியுங்களா ஜி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மித்யாத்வத்திலிருந்து நேரா 7வது குணஸ்தானம் கூட போகலாம். அதெல்லாம் நாம குணஸ்தானம்ன்ற ஒரு வகுப்பு, ஒரு சாப்டர் இருக்கு, பின்னாடி வரும் அது. அப்போ அதை பத்தி நாம விரிவா பார்க்கலாம். 1லிருந்து மித்யாத்வத்திலிருந்து நேராக 7வது குணஸ்தானம் கூட போக முடியும். எந்தெந்த குணஸ்தானத்திலிருந்து எங்கெங்க போகலாம், எங்கிருந்து எங்க இறங்கலாம், அதெல்லாம் எல்லா விளக்கமும் அதுல வரும். அந்த வகுப்புல நாம அதை பத்தி விரிவா பார்க்கலாம். ஓகேங்க ஜி, நன்றிங்க ஜி. அப்புறம் ஜி, இந்த புக்ல பொருளடக்கம்ல வந்து அந்த ஆசிரியர் பேர் வந்து கொடுத்திருக்கீங்க ஜி, அது கொஞ்சம் மாறி இருக்கு. அது எதனால அப்படின்னு தெரியணுங்க ஜி. பொருளடக்கம்ல என்ன மாதிரி இருக்குன்னு தெரியலையே. 7 தத்துவம் சார்ந்த தவறான புரிந்துணர்வு வந்து ஆசிரியர் வந்து இவர் சாரி உள்ள லெசன்ல கொடுத்திருக்கிறது வந்து பண்டித டோடர்மல் அப்படின்னு கொடுத்திருக்கீங்க, தத்துவம் சார்ந்த தவறான புரிந்துணர்வு. ஆனா பொருளடக்கம்ல வந்து பண்டித ரத்னச்சந்த் பாரில்லர் அப்படின்னு இருக்கு. ரெண்டும் சரியானதுதான். அந்த பாடத்தை உருவாக்கியவர், ஆக்கம்னு சொல்லியிருப்போம். ஆக்கம் என்றால் டோடர்மல் சொன்ன கருத்தை அப்படியே நேரா கொண்டாந்து கொடுக்கல, அதை கொஞ்சம் எடிட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த எடிட் பண்ணவர் யார்? எடிட் பண்ணவர் தொகுப்புன்னு சொல்ல ஆக்கம்னு சொல்றோம். ஆக அந்த கருத்தை எளிமைப்படுத்தி நமக்கு உருவாக்கி தந்தவர் ரத்தன்சந்த் பாரில். அதுக்கு மூல ஆசான் டோடர்மல். இப்போ நான் இதை படிக்கிறேன் இல்லைங்களா, இப்ப இல்லறத்தாருடைய 11 பிரதிமைகளை படிக்கிறேன் இல்லையா, இதுல இருக்கக்கூடிய கருத்தை அப்படியே பனாரசிதாஸ் எழுதல. பனாரசிதாஸ் அவரு எழுதுனது ஃபுல்லா செய்யுள் வடிவில் எழுதியிருக்கார். செய்யுள் வடிவில் எழுதின கருத்தை விவரித்து விளக்கி நமக்கு புரியும்படியாக செய்தவர் உக்கம்சந்த் பாரில். ஆனா இதுல வந்து ஸ்ரீ நேமிச்சந்த் பாட்னின்னு கொடுத்திருக்குங்க ஜி. பொருளடக்கம்ல வந்து 5ஆம் நேமிச்சந்த் பாட்னியாக இருந்தாலும் இருக்கலாம், அவரு கூட அதை பண்ணிருக்கலாம். அது தவிர இல்லை. நேமிச்சந்த் பாட்னின்றவர் நம்ம மாதிரி ஒருத்தர் தான். இப்ப நாம எவ்வளவு நூல்களை போடுறோம், நம்ம பேரை போட்டுக்கிறோம் இல்ல. ஆக்சுவலா அந்த கருத்துலாம் நம்ம கருத்தாது, ஆச்சாரியர்கள் கருத்து. ஆனாலும் அது நமக்கு தெரிஞ்ச அளவு, நாம புரிந்து கொண்ட அளவுக்கு நாம அதை எழுதிருந்தாலும் நம்ம பேரை கூட போட்டுக்கிறோம். அந்த மாதிரி அது. ஆக மூலக்கருத்து யார், மூலக்கருத்து எங்க இருந்து எடுத்தது? மூலக்கருத்து மோட்சமார்க்க பிரகாசமும் பண்டித டோடர்மல் நூல்ல இருந்து அந்த மூலக்கருத்தை எடுத்தாங்க. அதை இவங்க எளிமைப்படுத்தி விளக்கி சொல்லியிருக்காங்க. ஆக எளிமைப்படுத்தி விளக்கி தொகுத்து எடிட் பண்ணி சொன்னவங்க யாருன்றது பொருளடக்கத்துல போட்டிருக்கோம். இப்ப இந்த வீதரா விஞ்ஞான பாடமலாகட்டும், தத்துவ விஞ்ஞான பாடமலாகவும் உக்கம்சந்த் பாரில் தான் போட்டிருக்கோம். மூல நூலாசிரியர் உக்கம்சந்த் பாரில். ஆக்சுவலா அவர் தான் இதுல எத்தனை ஆச்சாரியர்கள், எத்தனை பண்டிதர்கள் வராங்க, அவங்க கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கார்.
அவர் தொகுத்து வழங்கி இருக்காரு தொகுத்து இவங்க வழங்கியிருக்கார். ஆமா, அந்த கருத்துக்களை எல்லாம் தெளிவாகவும் விளக்கமாகவும் எளிமையாகவும் எடுத்து நமக்கு புரியும்படியாக அமைத்து கொடுத்திருக்கிறார். அதுதான் அவர் செய்த வேலை. ஆனா இந்த கருத்துக்கள் எல்லாம் மூல நூல்ல இருக்கிறது தான். அதுதான் நாம தெரிந்து கொள்ளணும். ஆகினால் ரெண்டுமே சரிதான். என்னடாப்பா அவ்வளோ ஆனா நல்ல சந்தேகம்ன்றது கரெக்டான சந்தேகம் தான். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. ஆக எல்லாம் ஒரு பக்கம் விடாத படிக்கிறீங்கன்னு தெரியுது. இதுவுமே நான் பாக்கல ஜி, இன்னொருத்தவங்க பார்த்து கேட்டதாலதான் ஜி எனக்குமே அப்படியா? அந்த விருப்பம். ஆமா, இன்னொருத்தவங்க பார்த்து கேட்டுட்டு ஆனா இருந்தாங்க. உண்மையிலே ஒரு நூலை படிக்கணும்னா முதல்ல இருந்து அதனுடைய முன்னுரை பதிப்புரை எல்லாமே படிச்சுட்டு அப்புறம் நூலுக்கு வரணும். ஏன்னா சில நூல்கள்ல அந்த முன்னுரை நூன்முகத்திலேயே சில குறிப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நமக்கு சில நேரத்துல தேவையா இருக்கும். அந்த மாதிரி சில நூல்கள், விதான நூல்கள்ல கூட அந்த மாதிரி இதுல என்னென்ன அர்க்கியம், எத்தனை அர்க்கியம், எத்தனை வளையம், அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுட்டு நாம விதானத்தை படிச்சோம்னா புரிந்து கொள்றோம். அது மாதிரி எத்தனையோ நூல்கள்ல அது நமக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கும் அந்த முன்னுரை பதிப்புரையெல்லாம். அதனால தான் நான் ஸ்ரீபுராணத்துல கூட இருக்கக்கூடிய முன்னுரை நூன்முகம் பதிப்பு எல்லாத்தையும் படிச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீபுராணத்தை படிக்கும்போது தான் அவர் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கார் அந்த நூலை வெளியிடறதுக்கு. நம்ம சமயத்தை சாராதவர் அவ்வளோலாம் எவ்வளோ சாஸ்திரங்களை படிச்சிருக்கார், எவ்வளோ அறிஞர்களை போய் தொடர்பு கொண்டிருக்கார், எத்தனை பிரதிகளை பார்த்துருக்கார், அதெல்லாம் தெரியுது. வெறும் நேரம் நாம கதையை மட்டும் படிச்சிட்டோம்னா அவர் ஒர்க்கு தெரியாம போயிருக்கோம். அது இல்லாம எவ்வளோ குறிப்புகளை தராரு. அந்த குறிப்புகள்லாம் நமக்கு படிக்கும்போது பயனுடையதா இருக்கும். அந்த அடிப்படையில எல்லாமே படிக்கணும், அதுதான் நல்லது. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்ன சந்தேகம் இருந்தா புரிஞ்சிருச்சுங்க ஜி, புரிஞ்சிருச்சுங்க ஜி. இல்ல அத பத்தி எதுவுமே இங்க குடுக்கல. இதுல உள்ள வேற இருக்குது. ஏன்னா லெசன்ல உள்ள பாடத்துல வேற பேர் கொடுத்திருக்கு, இங்க வேற பேர் கொடுத்திருக்குன்னு ஒரு குழப்பம். வேற ஒண்ணும் இல்லை. வேற ஒண்ணு. அதுக்காக தான் ஆக்கம் அப்படின்னு போட்டுரும். தொகுப்புன்னு போட்டா அந்த பொருள் வர்றதில்லை. அதனால ஆக்கம் அப்படின்னு போட்டு அது கொடுத்துருக்கோம். இங்க வந்து நூலாசிரியர் யாருன்றது இங்க சொல்லியிருக்கோம். நன்றிங்க ஜி, சரி, பதில் தெளிவாயிடுச்சுங்க ஜி. நன்றிங்க ஜி. சரி சரி, ஓகே, வணக்கம். வேற யாருன்னா இருக்காங்களா? மீட் பண்ணிக்காங்க சார், ஐயா தான் தெரியல. சரி. அப்படி இல்லைன்னா நாளைக்கு கூட கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ ஒன்றாலும் கேட்கலாம், எதை ஒன்றாலும் கேட்கலாம், எந்த சப்ஜெக்டையும் கேட்கலாம். டைம் ஆகுது, 9:40 மேலே ஆயிடுச்சு. சரி, ஆனந்தி சொல்லுங்க. நீங்க ரெடின்னா நான் ரெடி. ஹலோ சமைக்க ஜி, இப்போ நீங்க இந்த ரத்த தானத்தை பத்தி சொல்லும்போது அப்ப கொடுக்கலாமா ஜி நாங்க? அத நான் கருத்து என்னவோ அதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். நான் எதையும் அதுக்கு மேல சொல்றது சரியா இருக்காது. சரி, சரிங்க சரிங்க. நம்ம வாங்க கூடாது சொல்லும்போது கொடுக்கறதுக்கு ஆகம ரீதியா கொடுக்க கூடாதுன்றது சொல்லியிருக்காங்க. உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்துல ஒரு நல்ல உயிர், அதனால தர்மம் தழைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடைய அறச்சான்றோர் நம்மளுக்கு உதவி செய்கிறார் அப்படின்ற எண்ணத்துல செய்யறோம்னாக்கா அது வந்து தானம்னு அப்பவும் ஆகாது. அதுக்கு பேர் தானம் கிடையாது. உலகியல் ரீதியிலே ஏதோ செய்யறாங்க, அது வேற விஷயம். ஆகம ரீதியாக அதை தானம்னு சொல்ல முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்லலாம். எல்லாமே இப்ப ஆமா ரெக்கார்டிங்ல இருக்கு. அதனால உங்க விருப்பம், அதெல்லாம் செய்யறது செய்யாது அவங்க விருப்பம். அப்ப அது அபயதானத்துல வராதுங்களா ஜி? இப்ப அபயதானத்துல வராது, அது ரத்த தானம்ங்கிறது வந்து அபயதானத்துக்குள்ள வராது. நான் தான் சொல்லிட்டேங்க, தானத்திலே வராது. அப்புறம் அபயதானம்னா மற்ற தானம், அதை பத்தி ஏன் சொல்றீங்க? தானம்னு அது கான்செப்ட், அது உதவி அப்படின்னு ஒன்னா வச்சுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல இதை நாம இப்போ வேணா போன் பண்ணுங்க, பேசிக்கலாம். ஆக ரீதியான பதில் நான் சொல்லிட்டேன். செய்யறது செய்யாது அது அவங்க விருப்பம். அதே நேரத்துல இந்த மாதிரி அறம் தழைக்குது, ஒரு உயிரை காப்பாத்துறதால அறம் தழைக்குது அப்படின்ற நோக்கத்துல நாம செய்யறோம்னா அது ஒரு உதவி. ஏன்னா இந்த காலத்துல நாம வந்து இது வந்து கூடாது அப்படின்னு சொன்னா எத்தனையோ பேருக்கு இப்போ அதெல்லாம் ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம்லாம் வருது. அது மாதிரி இருக்கிறதால
நாம் அதை கூடாதுன்னெலாம் சொல்கிறது இப்போ ஆகம் ரீதியான பதில் நான் சொல்லிட்டேன். அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கோம். அப்பவும் புரியலன்னா நீங்கள் அப்புறமா கேளுங்க, நான் வேணான்னு சொல்றேன். சமயக் நன்றி. தர்சனம்ஜி. சமீந்தர். சல்லேகன விரதத்தை பத்தி தான் கேட்க போறேங்கஜி. குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க சல்லேகன விரதம் ஏத்துக்கலாங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, யார் மேலனா எனக்கு பிடிக்கல, வெறுப்பா இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, இந்த ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு. என்ன உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. முதல்ல ஒண்ணு சொன்னீங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க சல்லேகனை ஏற்கிறது அப்படின்றது தெரிஞ்சது. மீதி கேட்கல எனக்கு சரியா. இப்ப கேக்குதுங்களா ஜி? கேக்குது, சொல்லுங்க. யார் மேலனா வெறுப்பா இருக்குது, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, அத மனசுல வச்சுக்கிட்டு சல்லேகன விரதம் ஏத்துக்கலாங்களா? அதுதான், அது தப்பாகுமா? அதுதான் கேள்விங்களா? ஆமாங்க ஜி. சொல்றேன், கேட்டுங்க. உண்மையிலேயே உண்மை அறம் என்ன என்பதை உணர்ந்து நாம சல்லேகனை எடுக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான சல்லேகனை. அறம் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன, சல்லேகனை என்றால் என்ன என்பதை நாம் முழுமையாக அறியாமல் உணராமல் நாம் சல்லேகனை எடுக்கிறோம். சமயத்தம் கூட இல்லை அப்படின்னாலும் நாம் சல்லேகனை எடுக்கிறோம்னா அது உண்மையான சல்லேகனைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் அல்லது யார் மேலனா நமக்கு வெறுப்பு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் தவறான பாதைக்கு போகாமல் அவங்கள தீர்த்து கட்டணுன்ற எண்ணத்தை கொள்ளாமல் நாம் நல்ல பாதைக்கு வரணும், நல்ல நிலைக்கு வரணும்னு சொல்லி சல்லேகனை எடுத்து வரோம். சல்லேகனை எடுத்த பிறகு நமக்கு ஆன்மாவை பற்றியும் சல்லேகனை பற்றியும் மற்ற அறத்தை பற்றிய கருத்துக்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது என்றால் சல்லேகனை எடுத்த பிறகு அந்த வாய்ப்பு வரலாம், தவறு ஒன்றும் கிடையாது. அப்படி அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி முழுமையாக சல்லேகனை அப்படியும் பண்ண முடியும், அதுவும் ஒன்றும் தவறு கிடையாது. ஒருவர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை வைத்துக்கொண்டு அவரோடு நாம் பகை உணர்வை வளர்த்து கொண்டு அவரோடு சண்டையிட்டு அவரை தீர்த்து இப்படியெல்லாம் போவது அது மிகுந்த பாவத்து காரணமாயிடும். ஆகையினால அந்த நிலையில் நாம் இந்த பக்கம் வரோம், சல்லேகனை எடுத்துக்கலாம் வரோம் அப்படின்னா சல்லேகனை எடுப்பது தவறல்ல. சல்லேகனை எடுத்த பிறகு அறத்தை அறிந்து கொண்டால் அது உண்மையான சல்லேகனமாக கருதப்படும். அப்படி இல்லை என்றால் அது சுபபாவமாக கருதப்படும். அசுபபாவம் கிடையாது, தீவினைக்கு காரணமாக முடியாது, நல்வினைக்கு காரணம் தான். ஆகையினால அவர்களை விட்டு விலகி நாம் சல்லேகனை மேற்கொள்வதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று, உண்மையான சல்லேகனை என்பது சல்லேகனை என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்படுறது தான் உண்மையான சல்லேகனை. ஆனால் இப்படி வருவது தவறல்ல, இதுவும் செய்யலாம். இப்ப குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களும் இப்ப கொஞ்சம் வயதாயிடுச்சு, அவங்க கூட எடுத்துக்கிறாங்க, அதானங்க ஜி? ஆமா, அதுல தவறே கிடையாது. சல்லேகனை எப்போ எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா என்ன, உண்மையா எப்போ எடுக்கணும்னு ஆகமம் சொல்லுதுன்னா, எப்போ இதுக்கு மேல டாக்டரும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் இதுக்கு அப்படின்ற ஒரு முடிவு தெரிந்த பிறகு, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு கை விரிச்சிட்டாங்கன்னாக்கா, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சல்லேகனை எடுக்கிறது தான் இப்போ இந்த காலத்துக்கு மிக உகந்த ஒரு சூழ்நிலை. இது இந்த காலத்துக்கு அதுதான் நம்மளால பண்ண முடியும்ன்றது தான் என்னுடைய எண்ணமும். ஏன்னா முனி நிலையில போயிட்டு முனி தர்மத்தை ஆராதிக்கிற அளவுக்கெல்லாம் இந்த காலத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்குதான்றது சந்தேகம். ஒரு சிலர் இருக்காங்க, அது வேற விஷயம். நம்மால முடியாது. நம் போன்றவர்களுக்கு கடைசி காலத்திலேயாவது எதுவுமே முடியாது, இனிமே பழைக்க மாட்டோன்றது உறுதியா தெரிந்த பிறகு சல்லேகனை எடுக்கிறது அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா சல்லேகனை எடுக்கும்போது நமக்கு சுய நினைவு இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். சுய நினைவில் சல்லேகனை எடுக்க முடியாது, கோமா ஸ்டேஜ்ல சல்லேகனை எடுக்க முடியாது. அதனால அது தெரிந்து கொள்ளணும். சரிங்க, நன்றி. வேற யாருன்னா இருக்காங்களா? அஜி, மறுபடியும் ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இப்போ சல்லேகனை எடுக்கிறத பத்தி சொன்னீங்க. ஒருத்தர் மேல இருக்கிற வெறுப்பால சல்லேகனை எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த உடல்
குறைபாடோ எதுவுமே இல்ல. அப்ப அது ஒரு ம். கஷாயத்துக்கும் இடமாயிடும் இல்லையா? அது அப்ப அது எடுத்துக்கிறது அது எப்படி சரியாகும்? அது அவங்க ஒரு அதுக்கு மிளகா தான் அதிகமா சொன்னேன். அது இருக்காங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அதுக்கு தான் வற்புறுத்துற நான் மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன். சல்லேகனை எப்ப எடுக்கணும்? எப்ப எடுக்கணும்னா, எப்ப நம்மால இனிமே பிழைக்க முடியாது, ட்ரீட்மெண்ட் இல்லை என்ற சூழ்நிலைக்கு வரும்பொழுது தான் சல்லேகனை எடுக்கணும். அந்த நேரத்துல நமக்கு குடும்பத்துல ஒரு சிக்கல் வருது, வெறுப்பு வருதுன்னாக்கா, நாம அவங்களா கூட மோதிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு சல்லேகனைக்கு வந்துடுறது நல்லது. ஆனா நல்லா நாம உடல்நிலையெல்லாம் நல்லா இருக்கு, இன்னும் நீண்ட நாள் வாழ முடியுன்ற அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கு நம்ம உடல்நிலை. அப்படின்ற போது வெறுத்துக்கிட்டு நாம சல்லேகனை எடுக்க முடியாது அப்போ. வீட்டை விட்டுட்டு வெளியில வந்து விரதங்களை காப்பாற்றலாம். தப்போர் நிலையம் அது மாதிரி எங்கேயாவது தனிமையான இடத்துல போய் நாம இருந்து தர்மத்தில் ஈடுபடலாமே தவிர அப்ப சல்லேகனை அப்ப எடுக்கக்கூடாது. சல்லேகனை எடுப்பது இனிமே முடியாது என்ற சூழ்நிலைக்கு வந்த பிறகு. முடியாதுன்னா உடல் இனிமே தேராது, இதோட மரணம் தான் அப்படின்ற நிலை டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, எது பண்ணாலும் பிழைக்காதுன்ற நிலைக்கு வந்த போது சல்லேகனை எடுக்கணும். வீட்டில் சண்டை சச்சரவுக்காக நல்லா இருக்கும்போதே சல்லேகனை எடுக்கணும்னு அந்த அர்த்தம் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ நாம வீட்டை விட்டு வெளியில வந்துடலாம். பிரச்சனை இருக்கு, வெறுப்பு இருக்கு அப்படின்னா வீட்டில் இருந்து கொண்டு நம்மால தர்மத்தை ஆராதிக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வீட்டில் உருவாகி விட்டது என்றால் இதை மாதிரி தனியான இடங்களுக்கு வந்து சத்திரம் தப்போ நிலையம் அல்லது வேற எங்கேயாவது வந்து நாம அறத்தை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யும். ஓகே, தெளிவாயிடுச்சு. தேங்க்யூ. வேற யாருக்குன்னா இருக்குங்களா சந்தேகம் ஏதாச்சும்? சரிங்க சார், முடிச்சிடலாம்ல? முடிக்கலாம் சார். ஓகே, மங்கள வாழ்த்து. திங்கள் மும்மாரி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கினி தரச நாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதோழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழடு புலிகனிக்கே. அனைவருக்கும் வணக்கம். சம்மிக் கிருஷ்ணன். வணக்கம்.